ஓகே. ஸோ நேற்று வந்து நம்ம பார்க்கும்போது வார்ஸ்லாம் பார்த்தோமா, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். யார் யாருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, சண்டையில என்ன உடன்படிக்கை, அது வந்து பாயிண்ட்ஸா மட்டும் குடுத்துருப்பாங்க அதுல. ஃபேக்ட்ஸ் மாரி. ஸோ இது கொஞ்சம் எலாபரேட் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த பிபிடி சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இண்டிவிஜுவல் ட்ரேடரா இருந்திருக்காங்களா? அப்புறம் 1600லேருந்து 1857 வரைக்கும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் வந்து ட்ரேடரா வந்தவங்க சரிங்களா? ட்ரேடரா வந்தவங்க சரிங்களா? அப்புறம் வந்து 1600லேருந்து 857 வரைக்கும் எரா ஆஃப் கம்பெனி. கம்பெனியோட ஆட்சி இருந்துச்சு சரிங்களா? பிரிட்டிஷோட ஆட்சி இல்ல, கம்பெனியோட ஆட்சி. புரிஞ்சுங்களா? ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸா வந்து 1600லேருந்து 1757 வரைக்கும் போய்க்கலாம். 1757 வரைக்கும் போய்க்கலாம். இப்போ என்ன நடக்கும் இந்த ஏரால? கான்ஃபிளிக்ட் அமௌங் இஐசி அண்ட் நேட்டிவ் இந்தியன்ஸ். இந்த இடத்துல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அங்க வாழக்கூடிய இந்திய மக்கள், இந்தியர்களுக்கும் உண்டான பிரச்சனை நடக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் நடுவுல தான் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி வருது. அங்கதான் பிரிட்டிஷ் வந்து கோலோச்சுறாங்க. அதாவது அவங்களோட ஆதிக்கத்தை வந்து நிறுவுறாங்க பேட்டில் ஆஃப் பிளாசில. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 1757 டு 1857 சுப்ரமசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சரிங்களா? இப்போ கம்பெனி வந்து பெரிய ஆளா ஆயிட்டான். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரேடரா வந்தான். அப்புறம் வந்து கம்பெனி ஏற ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ளேயும் அடிச்சுக்கிட்டானுங்க. பிளஸ் வந்து என்னது, இந்தியர்கள் கூடயும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1757ல இருந்து 1857 வரைக்கும் அவங்க பெரிய ஆளா வந்து உருவெடுத்துட்டாங்க. அதோட ஃபேஸ். அப்புறம் 1857 ரிவோல்ட். அதுக்கப்புறம் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சு? இந்தியா வந்து கிரவுனுக்கு கீழே வந்துச்சு சரிங்களா? யாரு நம்ம எலிசபெத் குவீன் கீழே வந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது. ஈஸ்ட் இந்தியாவோட கம்பெனியோட ஆட்சி இல்லை சரிங்களா? கம்பெனி ஆட்சியில இருந்து கிரவுன் ஆட்சிக்கு மாற்றப்பட்டுச்சு சரிங்களா? ஸோ பிஃபோர் 1885 வந்து உங்களுக்கு ஐஎன்சியோட ஃபேஸ் வந்து பிரிக்கலாம். பிஃபோர் 1885 டு அப்புறம் ஆஃப்டர் சரிங்களா? ஐஎன்சிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ரீஜனல் அசோசியேஷன். தமிழ்நாடுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்து, பெங்கால், கல்கட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அசோசியேஷன் இருந்தது சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட். அந்த எல்லா ரீஜனல் மூவ்மெண்ட்டும் அசோசியேஷன் சேர்ந்து நேஷனல் மூவ்மெண்ட்டா மாறுச்சு. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1885 டு 1950 காந்தியோட இனிஷியல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஐஎன்சி. அதுக்கப்புறம் தான் 1915ல தான் காந்தி வந்திருக்காரு. இங்க நம்ம இதுல சரிங்களா? இந்தியாவுக்கு வந்திருக்காரு சரிங்களா? அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா இருந்தார். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தது, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வராருல, இந்த நாளை வந்து 1915ல வந்து இந்த ஒரு டே வந்து ஒரு இதா கொண்டாடுவாங்க. அது என்ன டே? என்ன டே? ஒரு டேவா கொண்டாடுவாங்க. அவர் வந்து அங்கிருந்து இந்தியால ஆஸ்திரேலியால இருந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றாருல, வந்ததை வந்து கொண்டாடுற விதமா ஒரு டே கொண்டாடுவாங்க. டே வேண்டாம், டே வேண்டாம், அது என்ன இதா கொண்டாடுறாங்க? ஜனவரி 15 நினைக்கிறேன். 15 தானே? பிரவாசிய பாரதிய திவாஸ். பிரவாசி அப்படின்னா அயல் நாட்டுக்காரங்கன்னு அர்த்தம். பாரதி திவாஸ் அயல் நாட்டுக்காரங்களுக்காக கொண்டாடுது சரிங்களா? அந்த நாள்ல தான் வந்து அவார்ட்லாம் கொடுப்பாங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்து அவங்க கௌரவிப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஃபண்ட் வரணும், அங்கிருந்து நிறைய விஷயங்கள் வந்து நாலேஜ் புக் இங்க வந்து படிக்க வரணும். ஸோ அதுக்காக இது கொண்டு வருவாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் காந்தியன் ஃபேஸ். இப்போ நான் படிக்கிறதுலே நீங்க ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா? தெரியிற வரைக்கும் தான் வந்து கஷ்டம். இப்போ எப்படி உங்க ஸ்கூலோ காலேஜ்லயோ வந்து ஃபர்ஸ்ட் டே என்ட்ரி ஆவீங்க, ஒரு 50 பசங்க இருப்பாங்க, யார் பேரும் தெரியாது. ஆனா லாஸ்ட் டே போகும்போது ஒவ்வொருத்தவங்க வீட்டுல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரிதான் படிப்பும் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. பழக பழக பாலும் பிடிக்கும் மாதிரி நம்ம வந்து, ஆனா கான்ஸ்டன்டா நம்ம வந்து எஃபர்ட் எடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரிசல்ட் வரும் சரிங்களா? கொஞ்சம் இப்ப என்ன நடந்திருக்கு? பிரிட்டிஷ் பவர் வந்து 1757 டு 1857 வரைக்கும். ஸோ ஒன்னு இன்டர்னல் எக்ஸ்பேன்ஷன் உள்ள அவங்க வந்து இது பண்ணாங்க. இன்னொன்னு கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்டசி. அதாவது அவங்களோட பலத்தை வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க சரிங்களா? உள்ள இருக்கிற எல்லா ஹடல்ஸையும் எடுத்துட்டு இன்னொன்னு அவங்க பலப்படுத்தினாங்க. ஸோ இதுல வந்து பாலிசி ஆஃப் அனெக்சேஷன் ரெண்டு இருக்கு சரிங்களா? பை கன்கொஸ்ட் ஆஃப் வார் மூலியமா சரிங்களா? இன்னொன்னு பை டிப்ளமசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம் மூலியமா சரிங்களா? ஸோ வார் மூலியமா பாத்தீங்கன்னா பெங்கால், மைசூர், மராத்தா, சிக்கு இவ்வளோத்தையும் வந்து அடிச்சு வச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. டிப்ளமசி பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் வந்து ரிங் ஃபென்ஸ் பாலிசி நேற்று சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி வெல்லஸ்லி சப்சிடி அலைன்ஸ், டெல்லஹவுசி டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் சரிங்களா? இவங்க மூணு பேர் வந்து மூணு விதமா வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட அதிகாரத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ ஏன் வந்து வை பிரிட்டிஷ் வாண்ட் டு கன்கஸ் மன்சூர் மன்சூர் மைசூர்
மைசூர். பிரெஞ்ச் ஃபேக்டர் சரிங்களா. ஏன்னா வந்து மைசூர் ப்ராக்சிமிட்டி வித் பிரெஞ்ச், மைசூருக்காரங்க வந்து பிரெஞ்சோட ரொம்ப இதா இருக்காங்க, விச் மைட் அஃபெக்ட் தேர் பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் சவுத் இந்தியா சரிங்களா. ஸோ ஏன்னா வந்து பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் தான் ஆகவே ஆகாது. அவனுங்க அவங்க ஊர்ல சண்டை போட்டே தான் இருப்பானுங்க, அவங்க நிலத்துக்காக நிறைய விஷயத்துக்காக பொலிட்டிக்கல் சண்டை போட்டே இருக்கானுங்க. ஸோ இங்கேயும் வந்து அந்த சண்டை தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய இழப்பு வரும். அதுக்காகவே வந்து மைசூர் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட், கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மைசூர் கண்ட்ரோல்ஸ் ஓவர் த ரிச் ட்ரேட் ஆஃப் மலபார் கோஸ்ட். அங்க மலபார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, கடற்கரையோட மலபார் கோஸ்ட். அங்க ஃபுல்லாவே வந்து நிறைய ஸ்பைசஸ், நிறைய காடமம், நிறைய விஷயம் எல்லாம் வந்து வளரும், பெப்பர் இதெல்லாம். அங்க அவங்க ஊர்ல பெப்பர் பாத்தீங்க அப்படின்னா குண்டு குண்டா இருக்கும் பெருசு பெருசா, நம்மளோட தான் சின்ன சின்னதா இருக்கும் சரிங்களா. திஸ் கோஸ்ட் ஆல்சோ ப்ரொவைடட் ஆக்சஸ் டு இந்தியன் ஓஷன். அது இல்லாம வந்து இது வந்து இந்தியன் ஓஷனுக்கு உங்களுக்கு வந்து வழிவகுக்கும். அதனாலதான் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மைசூர் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப முக்கியமா வந்திருக்கு சரிங்களா. ஒண்ணு, பிரெஞ்சு கிட்ட பிரெஞ்சை வந்து வரவிடக்கூடாது, அவங்க போயிட்டானுங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு இன்னும் சண்டை வரும். இன்னொன்னு வந்து அந்த ஸ்பைசஸ் அந்த ட்ரேடு அதுக்காக வேண்டி சரிங்களா. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் மைசூர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹைதர் அலி திப்பு சுல்தான் சரிங்களா, விஜயநகர கிங்டம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அது முன்னாடி மெடிவல் இந்தியாவில் பார்ப்பீங்க, விஜயநகர கிங்டம் வந்து டிக்ளைன் ஆகுது சரிங்களா. அது உடஞ்சதுனால நிறைய ஸ்மால் டைனாஸ்டி உருவாகுது சரிங்களா. அதுக்கப்புறம் வரதுதான் வந்து உடையார் மைசூர், இப்பயும் இருக்கு உடையார் சரிங்களா. ஸோ அந்த மைசூர் பேலஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கார்னேஷன் பண்ணுவாங்க, தலையில அந்த கட்டி இது பண்ணுவாங்க சரிங்களா. உடையாரின் மைசூர் 1612 புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கிங் பாத்தீங்கன்னா உடையார் டைனஸ்டில கிருஷ்ணராஜா உடையார். அதுக்கப்புறம் செத்துட்டாரு. அவர் இருக்கும்போது தான் ஹைதர் அலி வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சிப்பாயா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா மேல வந்து அவர் செத்தோன்னே வேற வழி இல்லாம இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கையில எடுத்திருப்பாங்க, ஹைதர் அலி எடுத்திருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் சரிங்களா. இதுதான் நான் அங்க சொன்னதான் இங்க எழுதி இருக்கு சரிங்களா. படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணா டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்ப பாருங்க, ஹைதர் அலி கேம் டு த்ரோன் எப்படி இது வந்தாரு அப்படின்னா, மராத்தாவும் நிசாமும் ரிப்பீட்டட் இன்வேஷன், அடிக்கடி வந்து உள்ள வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க மைசூர்ல. அதனால மைசூர் வந்து வீக் ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம என்ன செய்யறது, கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன செஞ்சாங்க, இவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க மைசூரை சரிங்களா. ஹைதர் அலி டு கண்ட்ரோல் நிசாம் அண்ட் மராத் உசுர்புட ராயல் அத்தாரிட்டி. உசுர்புனா வந்து கூப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல வந்து தன்னிச்சையாக வந்து அந்த ஆட்சியை எடுத்துக்கிறது, கையில எடுத்துக்கிறது சரிங்களா. அதான் டிஃபேக்டோ ரூலரா மாறிட்டாங்க. முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து அந்த ஆட்சியாளருக்கு பின்னாடி இருந்து எல்லாமே சொல்லிட்டு இருப்பாப்ல, இப்போ டிஃபேக்டோ இருக்கு. டு கண்ட்ரோல் நிசாம் அண்ட் மராதாஸ்னால என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, மிலிட்ரி மூவ் பண்ணியிருக்காரு. வித் த ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்ச் எஸ்டாப்ளிஷ் ஆர்ம் ஃபேக்டரி திண்டுக்கல். தமிழ்நாட்டில் வந்து ஆர்ம் ஃபேக்டரி வந்து உருவாக்கியிருக்காரு. இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க சரிங்களா. திண்டுக்கல்ல ஆர்ம் ஃபேக்டரி இல்ல, ஹைதர் அலியோட ஆர்ம் ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டச்ல என்ன இருக்கோ அதுதான் கொஸ்டினை கேட்பாங்க. தமிழ்நாடுன்னு முழுசா இல்லாம தமிழ்நாட்டு சார்ந்த விஷயம் இருக்குல்ல, இதுதான் கேட்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் ட்ரூப்பை வந்து வெஸ்டர்ன் மெத்தட் ட்ரைன் பண்றாரு. அதே மாதிரி டிப்ளமேட்டிக் மூவும் பண்றாரு சரிங்களா. ஹைதர் அலி பாத்தீங்கன்னா அன்எடுகேட்டட் தான் சரிங்களா, ஆனா இன்டெலெக்ட் எதை இருந்தாலும் கத்துக்கணும்னு ஆசையோட வருவாங்க. அதே மாதிரி பிரில்லியன் கமாண்டர் சரிங்களா. அது ஸ்வீட் டிப்ளமெண்ட்னா வந்து கன்னிங்கா, ஒரு ஒரு ஃபாக்ஸ் மாதிரி சரிங்களா. சரிங்களா, குள்ளநரி மாதிரி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு கன்னிங்கா தான் இருப்பாரு. மேன் ஆஃப் சுப்பீரியர் மிலிட்டரி டேலண்ட் சரிங்களா, டேலண்டா இருக்கும். சவுண்ட் டிப்ளமேட்டிக் ஸ்கில்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. டிப்ளமேட்டிக் யார் கூட பேசணும், எப்படி வந்து அவங்களை வந்து தம் வழி கொண்டு வரணும் சரிங்களா, அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அன்கொஸ்டின்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படி இருக்கு அவருக்கு சரிங்களா. ஸோ இப்போ என்னது, ஆங்கிலோ மைசூர் வார் 4 இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார், 4 விஷயம் இருக்கு புரிஞ்சுங்களா. இப்போ பாருங்க, ஸோ பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1767 டு 69 வரைக்கும் இருக்கு சரிங்களா. மைசூர் வந்து யார் யார் கூட சண்டையில் இருக்காங்க, மராத்தா, நிசாம, கர்நாடிக் எல்லாத்து கூடயும் சண்டையில் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன செய்யுது அப்படின்னா, நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தை வந்து கூப்பிடுது. பிரஸ்வேடட்னா வந்து சாதகமா பேசி வழிக்கு வந்து உடைக்குது சரிங்களா. ஸோ பேசி என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து இன் லீவ் ஆஃப் விச் பிரிட்டிஷ் வுட் ப்ரொடெக்ட் நிசாம் ஃப்ரம் மைசூர் சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்னது, நிசாம் வந்து பிரிட்டிஷ்காக இழுக்கிறான். ஸோ நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா உன்னை வந்து மைசூர் ஹைதர் அலி அடிக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிசாம் என்ன செய்யறாரு, சரி நான் டு கிவ் நார்த்தன் சிர்காஸ்ன்னு சொல்லி அந்த இடங்கள் இருக்கு, சில சில பகுதிகள், அந்த இடத்த நான் உங்களுக்கு தந்துடுறேன், எனக்கு நீங்க பாதுகாப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரிட்டிஷ்கார்ட்ட உடம்புக்கே போட்டாப்ல புரிஞ்சுங்களா. யாரு, நிசாம் ஆஃப் ஹைதராபாத். நீங்க பாருங்க, அப்ப அந்த காலகட்டத்துல என்னெல்லாம் மேப்ல இருக்கு பாருங்க, யார் யார் இருக்காங்க பாருங்க. சரிதான், இதுதான் கர்நாடிக் பிளேஸ் சரிதா, புரியுதா, இதுதான் கர்நாடிக் பிளேஸ் சரிங்களா. பாண்டிச்சேரி இங்க இருக்கு, காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் இல்ல, காஞ்சிபுரம். சரிங்களா? அதுக்கு மெட்ராஸ். புரிஞ்சுங்களா? இது ட்ரவன்கூர். சரிங்களா? இங்க மைசூர், மாஹே, மங்களூரு, கோவா, இதான் மராத்தா டெரிட்டரிஸ். மராத்தர்கள். சரிங்களா? இது அது நார்த்தன் சிகாஸ். இதுதான் தந்திருக்காரு சர்க்காஸ், நார்த்தன் சர்க்காஸ், நிசாம் டெரிட்டரி ஆஃப் ஹைதராபாத். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து எல்லாமே ஒட்டுக்கா சாண்ட்விச் மாதிரி பக்கத்துல இருக்கிறனால ஒவ்வொருத்தனுக்கும் பயம். எப்போ என் இடத்த பிடிக்க போறானோ? அந்த காலகட்டத்தில் யோசிக்கும் போது அவனுக்கு இண்டிபெண்டா இருக்கு, எப்போ வேணா வார் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ அவன் நாட்டை பாதுகாக்கிறது அவனுக்கு முக்கியமா இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால வந்து என்ன செஞ்சாங்க, நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ்காரன்ட்ட நான் வந்து நார்த்தன் சிகாஸ் இதை தந்துடுறேன், அதுக்கு பதிலா எனக்கு வந்து பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1767 to 69. சரிங்களா? இந்த இடத்துல யார் யாரு, மராத்தா, நிசாம், இங்கிலீஷ். சரிங்களா? 3 பேர் அலைன்ஸ் ஆகுறாங்க. யாருக்கு எதிராக, ஹைதருக்கு எதிராக. சரிங்களா? ஸோ பாருங்க, ஹைதர் அட்டாக் மெட்ராஸ். இங்கிலீஷ்காரனோட அட்டாக் பண்ணிட்டாங்க மெட்ராஸை. இங்கிலீஷ்காரன் டிஃபீட் ஆயிட்டாப்ல, பேஸ் ஹியூமிலேட்டட், ரொம்ப வந்து பிரச்சனையாகி டிஃபீட் ஆயிட்டாப்ல. இப்போ ஹைதர் அலி என்ன செஞ்சிருக்காப்ல, இப்போ ஒருத்தனை அடிச்சுட்டாங்க, தனித்தனியா வந்து அடிச்சிட்டு இருக்கிறதுல கூட்டமா வந்தா தானே சண்டை, ஒவ்வொருத்தனையா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தனையா அடிக்கிறான். அது ஹைதர் அலி. சரிங்களா? ஸோ ஹைதர் அலி டிப்ளமேட்டிக் ஸ்கில் பேசி என்ன செய்யறாங்க, மராத்தா கூட பெய்டு மராத்தாஸ் டு டர்ன் தம் நியூட்ரல். சரிங்களா? காசை கொடுத்து மராத்தா வந்து நீ வந்து இந்த சண்டைக்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலா இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. அடுத்தது என்னது, ப்ராமிஸ் நிசாம். சரிங்களா? நிசாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிசாமுக்கு வந்து ஷேர் கன்கர் டெரிட்டரிஸ். நான் வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு போறேன்ல, சரிங்களா? அதே மாதிரி வந்து கர்நாடிக் நவாபை வந்து அட்டாக் பண்றாங்க. சரிங்களா? இவங்களாம் சேர்ந்து நவாப் ஆஃப் கர்நாடிக் வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி வர டெரிட்டரிஸ்ல உனக்கு டெரிட்டரிஸ் சொல்லிட்டு நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து இவன் கூட வந்து உடன்படிக்கை போட்டு வச்சிருந்தான், அதெல்லாம் தெரியும். ஓகே, இங்கிலீஷ்காரனை வந்து இப்ப தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் அட்டாக் பண்றாங்க, நவாப் ஆஃப் கர்நாடிக் அட்டாக் பண்றாங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து. சரிங்களா? இங்க வந்து சண்டைக்கு போல. சரிங்களா? இவங்க 3 பேரும் சண்டைக்கு போல. பாத்துங்க, 3 பேர் பேசிதான் வச்சுக்கிறாங்க அலைன்ஸ். ஆனா உடனடியா வந்து அந்த அலைன்ஸ் தெரிஞ்சோன்னா ஹைதர் அலி என்ன செஞ்சுட்டாங்க, ஒவ்வொருத்தண்டியா தனித்தனியா பேசி ஒவ்வொருத்தனுக்கு எதிராக ஒருத்தனை மூட்டி விட்டு நான் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்து இங்கிலீஷ்காரனையும் லாஸ்ட்ல வந்து நவாப் ஆஃப் கர்நாடிகையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. End of the war, Treaty of Madras. Madras மூலியமா வந்தது. Treaty provide for exchange of prisoners and territories. Hyder Ali was promised the help of English in case of attack by any other power. இப்போ என்ன, இங்கிலீஷ்காரன் தான் தோத்தான். அப்ப உடன்படிக்கையில அவனுக்கு சாதகமா தான் இருக்கும். யாருக்கு, ஹைதர் அலிக்கு சாதகமா தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்காரன் தான் நல்ல ட்ரூப்ஸ் இருக்கு. இப்போ எவனாச்சும் என்னை அடிக்க வந்தா நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வாங்கிட்டாங்க. ஆனா அவனுக்கு இங்கிலீஷ்காரன் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான்னு யாருக்கும் தெரியல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் மைசூர் வார் புரிஞ்சா? இப்போ 3 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஆனா பேசினது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோடனே எல்லாத்தையும் பேசி ஹைதர் அலி வந்து இங்கிலீஷும் நவாப் ஆஃப் கர்நாடக் இது வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி வர டெரிட்டரிஸ் வந்து மராத்தாக்கு கொஞ்சம் தர மாதிரியும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் தர மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஸோ முடிவுல இங்கிலீஷ்காரன் வந்து என்ன செய்யணும், லாஸ்டா மைசூருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. சரிங்களா? அதுதான் அது. ஸோ இங்க ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் முடிஞ்சா? ஓகேவா? அடுத்து பாருங்க, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1780 to 84. ஸோ இங்க பாருங்க, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்காரன் வந்து என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல வந்து மைசூர்காரன் வந்து அடிக்கிறான். சரிங்களா? டு சப்போர்ட் சாரி, மைசூர்ல வந்து மைசூருக்கு வந்து மராத்தா அட்டாக் பண்றாங்க. சரிங்களா? யார, மைசூரை, ஹைதர் அலி மைசூரை வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இங்கிலீஷ்காரன் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ உடன்படிக்கை மீறல் தானே. ஸோ ஒரு உடன்படிக்கை போறாங்கன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும் தான் அர்த்தம். இப்போ உடன்படிக்கை மீறதுனால அடுத்த வார் தான் வரும். சரிங்களா? ஸோ ஹைதர் அதனால வந்து வேற வழி இல்லை. ஹைதர் ஃபவுண்ட் பிரெஞ்ச் மோர் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுல்ஃபில்லிங் ஆர்மிஸ் ரெக்யர்மெண்ட். சரிங்களா? பிரெஞ்சுக்காரன் வந்து நல்லா ட்ரைனிங் நிறைய விஷயங்கள் தராங்க. ஏன், அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இருக்காங்க. டச் இருக்கானுங்க, போர்ச்சுகீஸ் இருக்கானுங்க, பிரெஞ்சு இருக்கானுங்க, எல்லா இதுக்கும் இருக்கானுங்க. ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ இங்கிலீஷ்காரன் தானே பிரச்சனை பண்றா, நம்ம பிரெஞ்சுக்காரன்ட்ட உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரன்ட்ட வந்து உதவி கேட்கிறாப்ல. ஸோ மேட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பிரெஞ்ச். சரிங்களா? இது வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு கிள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னது அவன்கிட்ட போய் ஹெல்ப் வாங்குறானா எதுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டாகிறான். அடுத்து பாருங்க, அதனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, பிரிட்டிஷ் கேப்சர் மாஹே. இந்த மாஹே வந்து கேப்சர் பண்றாங்க. இந்த மாஹே வந்து கேப்சர் பண்ணாங்க, மைசூருக்குள்ள தான் இருக்கு மாஹே. ஸோ மாஹே வந்து கேப்சர் பண்றாங்க. சரிங்களா? வித் வாஸ் டைரக்ட் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி. சரிங்களா? மைசூருக்குள்ளேயே கை வச்சதுனால ஹைதருக்கு வந்தான சேலஞ்ச் தானே. ஸோ ஹைதர் மேட் அண்ட் ஆன்டி இங்கிலீஷ் அலைன்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்க்கு எதிரான ஒரு அலைன்ஸை கிரியேட் பண்றாரு. யார் யாரு, ஹைதர், மராத்தா, நிசாம். சரிங்களா? அலைன்ஸ் அகைன்ஸ்ட் இங்கிலீஷ். சரிங்களா? ஆனா என்ன, இந்த இடத்துல வந்து சார் அயர்குட் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, மராத்தாவையும் நிசாமையும் என்ன செஞ்சிருக்காரு, வரவிடாம பண்ணிட்டாரு. அந்த இடத்துக்கு வர விடாம பேசி ஏதாச்சும் பண்ணி வரவிடாம.
அதனால ஹைதர் மட்டும் தனியா வந்து சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த அந்த நேரத்துல வந்து ஹைதர் அலி வந்து கேன்சரால செத்து போறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் தான் அப்பதான் பிக்சருக்கு வராரு. புரியுதா? கோர்ஸ் ஆஃப் வார் புரியுதா? படிக்க முடியுதுல்ல அங்க போர்ட்ல இருக்கிறது. ஓகே தானே? இப்போ எண்ட் ஆஃப் வார் என்ன ஆகுது உங்களுக்கு? ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். சரிங்களா? ஸோ மேங்களூர் ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ், செகண்ட் வந்து மேங்களூர். சரிங்களா? போத் சைட்ஸ்ல ஃபெட் அப் வித் அன் இன்கன்க்ளூசிவ் வார். சண்டை போட்டே இருக்காங்க, யாருக்குமே ஜெயிப்பு இருக்கல. போத் சைட் were opted for peace negotiation treaty for மேங்களூர். சரிங்களா? சமாதான உடன்படிக்கை வந்து 2 பேர் போறாங்க. அண்டர் விச் ஈச் பார்ட்டி கேவ் பேக் த டெரிட்டரிஸ். என்னெல்லாம் டெரிட்டரிஸ் ஜெயிச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். சரிங்களா? இதோட நீங்க மக்கப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாருங்க. அடுத்தது தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1789 to 92. சரிங்களா? பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஹாஸ்டிலிட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா அவங்களுக்குள்ள வந்து சண்டை இருக்கும். ஆல்ரெடி 2 ஆங்கிலோ மைசூர் வார் ஹேப்பன் இன் த பாஸ்ட். ஸோ தேர் வார் ட்ரெடிஷனல் ஹாஸ்டிலிட்டி பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் மைசூர். இங்கிலீஷ்காரனுக்கு வந்து கடைசி ரெண்டுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தோத்துட்டோம், செகண்ட் வந்து டிரால முடிஞ்சு, இப்போ எப்படியா ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அவன் அப்பதான் வந்து பெரிய ஆளா வரும்னு நினைக்கிறான். புரிஞ்சுங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல இருக்கா, நம்ம பெரிய ஆளா வந்துட்டோம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம கைப்பற்றலாம். ஸோ அதனாலேயே வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி துடியா துடிச்சிட்டு இருக்கான். சரிங்களா? ஸ்டெப்ஸ் டேக்கன் பை டிப்பு ஆஃப்டர் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். சரிங்களா? ஸோ அப்பா செத்துட்டாரு, ஸோ பையன் வந்துட்டான். ஓகே, இப்படி இருந்தா சரியா வராது, நம்ம இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு. ஆர்மி வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரீக் பண்றாரு, யாருக்கு எதிராக? இங்கிலீஷ் எதிராக. சரிங்களா? அதே மாதிரி வந்து துருக்கியும் பிரான்ஸையும் வந்து என்னது அவங்களோட ஊர்ல இருந்து அனுப்புறாங்க, தூதுவர்களை அமைச்சு அவங்க சப்போர்ட் வாங்குறாங்க. ஏன்னா துருக்கியில ஓட்டமன் எம்பையர் இருப்பாங்க, அந்த சைடு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ முஸ்லிம்ஸோட கண்ட்ரி தான், அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்ப்காக இது பண்றாங்க. தீஸ் ஆக்ட் திப்பு கிரேட்லி அலார்ம்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் கார்ன்வாலிஸ். அப்ப யாரு வந்து கவர்னரா இருந்திருக்காரு? கார்ன்வாலிஸ். ஸோ இதோ கொஸ்டினே கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ மைசூர் வார் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து யாரு வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க? புரிஞ்சுங்களா? ஏன் நான் தமிழ்நாடு புக்ல வந்து ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலுக்கும் கீழேயும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி படிச்சாலும் ஒண்ணுதான், இப்படி படிச்சாலும் ஒண்ணுதான். சரிங்களா? assurance of the support of other states. Cornwallis was waiting for an opportunity to declare war on Mysore to wipe out challenge of Tipu forever. சரிங்களா? சண்டை வரட்டும், அவனை வந்து காலி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? கார்ன்வாலிஸ். He was assured support of Nizam of Hyderabad and Maratha against Mysore. சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன் மைசூர் அடிக்கிறதுக்காக, நான் வந்து என்னது ஹைதராபாத்தும் மராத்தாவும் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க பேக்ரவுண்ட் டிக்கவர். இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. திப்பு என்ன சொல்லிட்டாருங்க அப்படின்னா, திப்புக்கும் மைசூர் திப்புக்கும் ஸ்டேட் ஆஃப் டிராவங்கருக்கும் பிரச்சனை வருது. சரிங்களா? ஏன் பாத்தீங்கன்னா திப்பு டிசைட் டு அட்டாக் டிராவங்கூர். டிராவங்கூர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கண்ணனூர் ஃப்ரம் பர்ச்சேஸ் கண்ணனூர் ஃப்ரம் டச் இன் கொச்சின் ஸ்டேட். கேரளா இருக்கக்கூடிய கண்ணனூரை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க டச் இருந்து, ஸ்டேட் ஆஃப் டிராவங்கூர். சரிங்களா? ஸோ அஸ் அ கொச்சின் வாஸ் ஃபியூடேட்டரி ஆஃப் திப்பு. சரிங்களா? அது எப்படி எங்க கீழே இருக்கிற நாட்டை வந்து நீ வாங்குவ? சரிங்களா? he is considered act of Travancore is violation of his sovereign right. ஸோ என்னோட பகுதியை வந்து நீ எப்படி காசு கொடுத்து வாங்குவ வேற இருந்து? ஸோ இப்போ வந்து எனக்கு நேராக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு, சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. சரிங்களா? இப்போ என்னது ஸ்டேட் ஆஃப் டிராவங்கோர் என்ன செய்யறாங்க? பர்ச்சேஸ் பண்றாங்க டச்சில் இருந்து கண்ணனூரை. கண்ணனூர் பாத்தீங்க அப்படின்னா கொச்சியில தான் இருக்கு. கொச்சி வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா திப்புட் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு உண்டான ஏரியாவை நீ வந்து விற்கிற, இப்போ என் வீட்டை நீ விற்கிறதுக்கு யார் தான் நீ? அந்த கான்செப்ட்ல என்ன செய்யறாங்க? சண்டை போறாங்க. சரிங்களா? மைசூருக்கும் டிராவங்கூருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, மைசூர் கிங்டம், கண்ணூருக்கு கிங்டம் ஆஃப் டிராவங்கூர். சரிங்களா? இங்க டச்சிட்டு இருந்து வாங்குறாங்களாமா. பாருங்க கோர்ஸ் ஆஃப் வார். இங்கிலீஷும் டிராவங்கூரும் சேர்ந்துட்டாங்க. இங்கிலீஷ் சைடட் வித் டிராவங்கூர் அண்ட் டிக்ளேர் வார் அகைன்ஸ்ட் திப்பு. லேட்டர் வித் சப்போர்ட் ஆஃப் மராத்தாஸ் நிசாம் இங்கிலீஷ் டிஃபீட்டட் திப்பு சுல்தான். சரிங்களா? எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? திப்பு ஃபெயில்டு மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹி ஹாஸ் டு ஃபைட் 3 ஆர்மிஸ். 3 ஆர்மி வந்து ஃபைட் பண்றதுனால இவன் வந்து நான் தாக்கு பிடிக்க முடியல. இது எங்க அப்பா வந்தா யாராச்சும் பேச்சு ஒரு ஆர்மியாச்சும் இவங்க சைடு இழுத்து இருப்பாங்க, நியூட்ரலா செஞ்சிருப்பாங்க. திப்புங்கிறது ரொம்ப வந்து ஆக்ரோஷமான ஆளு, அந்த அளவுக்கு இது இல்லாதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சண்டை போடுறதுனால இதாயிடுச்சு. இங்க வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கொண்டு வரப்பட்டது 1792. திஸ் பேட்டில் ட்ரைன் த ரிசோர்சஸ் மேட் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த கிங்டம் டு ரிகவர் ஒரிஜினல் ஸ்டேட். சரிங்களா? ஒரு ஒரு வார் முடிச்சுனா அப்படின்னா இண்டெம்னிட்டின்னு சொல்லுவாங்க. வாரோட அபராத தொகை எல்லாமே கட்டணும், நிறைய பொருள்லாம் கொடுக்கணும். வார்னால என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்குண்டான எல்லாமே தொகை கொடுக்கணும். அதனால நிறைய காசு அவங்களுக்கு இருந்து போச்சு, ஸ்டேட்டோட காசு எல்லாமே. Tipu could only save his kingdom from total extinction by preparation of planning which seems to be beyond his resources. சரிங்களா? ஸோ வெறும் நாடு மட்டும் தான் இருக்கு, காசு இல்ல, எல்லாத்தையும் சுரண்டிட்டானுங்க. சரிங்களா? ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல என்ன சொல்லுவாங்க? ஹாஃப் ஆஃப் மைசூர் டெரிட்டரி வாஸ் டேக்கன் ஓவர் பை விக்டர்ஸ். சரிங்களா? பாதி வந்து யார் யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள பிடிச்சிட்டானுங்க.
British acquired Baramal, Dindukkal, Malabar. Marathas got territories on Tungabhadra side. Nizam got territories of Krishna to Pennar. சரிங்களா எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. சரிங்களா war damage of 3 crore rupees of 30 lakh was also taken from Tipu. 3 கோடி இப்பவே பெரியதுன்னா அப்புறம் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துக்கோங்க. சரிங்களா அப்பவே 3 கோடி தான் பாத்துங்க எவ்வளவுன்னு. half of the war indemnity was to paid immediately while the rest was to be given installment. இப்ப பாதி வந்து இப்பயே தரணும், மிச்சம் எல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்டா தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. For which Tipu 2 sons were taken hostage of by English. அதுக்காக 2 சன்னை வந்து என்ன செஞ்சாங்க, ஹாஸ்டேஜா தூக்கிட்டு போயிட்டாங்க. தெரியுதா? இப்போ யாருக்கு குரல் நாலேஜ் இந்த மாதிரி படங்களா பார்க்கும்போது இனிமே மைண்ட்ல வந்து கரெக்டா வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம். சரிங்களா? அது 4th ஆங்கிலோ மைசூர் வார் அடுத்தது. ஸோ பேக்ரவுண்ட் சரிங்களா? இப்போ வந்து திப்புக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க, எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திப்புஸ் ஆக்ஷன் சரிங்களா? In 1796, when the Hindu ruler of Odia dynasty died, Tipu refused to place Udayar minor son on the throne of and declared himself Sultan. சரிங்களா? ஸோ உடையாரோட சன்னை செத்தோன்னே அவங்க தான் அந்த உடையார் செத்தோன்னா சன்னு தான் வந்து ஆட்சிக்கு வரணும். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, திப்பு நானே வந்து ஆட்சிக்கு வந்துடுறேன் சுல்தான் அப்படிங்கிற மாதிரி பேர் இது பண்ண. சுல்தான்ங்கிறது என்னது, ஆட்சியாளரை குறிக்கிறது இங்க அரபிக்ல. சரிங்களா? Tipu also decided to avenge his humiliating defeat and terms put by the Treaty of Seringapatnam. சரிங்களா? அங்க அடிவாங்க சிங்கம் எப்படி கர்ஜனை இருக்குமோ அதே மாதிரி இவங்களும் வந்து என்னது அந்த அவமானத்தை வந்து தொடைக்கணும்னு சொல்லிட்டு வெறியா இருக்காப்ல. In 1796, Tipu made an effort to modernize navy and planned for 22 battleships, 20 frigates. பெரிய நேவி வந்து பிளான் பண்றாங்க. ஸோ நேவியில அடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நேவில இருந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஃபுல்லா கடற்கரை ஓரம் தானே எங்களுக்கு ஃபுல்லாவே இந்த யூ ஷேப்ல தானே வருது. இந்த சைடு தான் இருக்காங்க. ஸோ வந்து கடல்ல வந்து நம்ம வந்து சண்டை போடுறதுதான் வந்து மெயினான இருக்கும். அதே மாதிரி வெல்லஸ்லி கன்சர்ன் சரிங்களா? கார்ன்வாலிஸ் முடிச்சு அடுத்த வெல்லஸ்லி. ஸோ அபவுட் திப்பு ஃப்ரெண்ட்ஷிப் வித் பிரெஞ்ச் அண்ட் எய்ம்டு அனிஹிலேஷன் ஆஃப் திப்புஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஃபோர்சிங் டு சைன் சப்சிடி அலையன்ஸ். ஒன்னு திப்பு வந்து முடிச்சு கட்டணும், இல்லைன்னா சப்சிடி அலையன்ஸ்ல சைன் பண்ண வைக்கணும். ஏன்னா சப்சிடி அலையன்ஸ் மூலம் சைன் பண்ண வச்சா என்ன அர்த்தம், அவங்க ஆர்மி இருக்காது, அவங்க கோர்ட்ல வந்து நம்மளோட ஒரு ஆள் இருப்பான், என்ன பேசினாலும் நம்மளை பேசிதான் கேட்டுதான் நடக்கணும், எல்லாமே வந்து அவங்க கிட்ட போயிடும். சும்மா ஜஸ்ட் டம்மி ரூலரா மட்டும் இருக்கிற மாதிரி தான். ரெண்டு விஷயம், ஒன்னு சாகடிக்கணும், இல்ல அப்படின்னா சப்சிடி அலையன்ஸ் சைன் பண்ண வைக்கணும். அதுதான் வெல்லஸ்லியோட மெயினான குறிக்கோளா இருக்கு. சார்ஜஸ் அகைன்ஸ்ட் திப்பு பாத்தீங்கன்னா எதுக்காக பாத்தீங்கன்னா இன்ட்ரிகின் வித் நிசாம் அண்ட் மராத்தாஸ். அடிக்கடி நீ போய் அவங்க 2 பேரும் சண்டை போடுற. சென்டிங் எமிஷனரிஸ் டு அரேபியா, ஆப்கானிஸ்தான், கான்ஸ்டான்டினோபிள், பிரெஞ்ச். நீ வா தூதுவர்களை அனுப்பிச்சுட்டே இருக்க பெரிய பெரிய நாடுகளுக்கு எல்லாத்துக்கும். அது வந்து பெரிய வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையா வருது. இப்போ கோர்ஸ் ஆஃப் வார் தான் லார்ட் வெல்லஸ்லி இங்கிலீஷ் பிளஸ் மராத்தா as they had been promised half of the திப்பு. சரிங்க, மராத்தாட்டு வந்து இப்போ மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா பாதி திப்போட ஸ்டேட் வந்து உனக்கு தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அது நிசாம் ஆஃப் ஹைதராபாத் as they had already signed subsidy alliance. இந்த டைம்ல வந்து சப்சிடி அலையன்ஸ் கட்டிட்டாங்க. அதனால ஹைதராபாத் திப்பு கேட்டாலுமே ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஆர்மியே இல்லை. புரிஞ்சுங்களா? அப்ப இங்க ஒரே ஒரு மராத்தா மட்டும் தான் வந்து பெரிய விஷயம். அவனையும் பேசி முடிவு கட்டியாச்சு. சரிங்களா? அட்டாக் திப்பு. இப்போ 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. End of war, Tipu died in battle. Still bravely, his family members were confined to Vellore. சரிங்களா? Mysore state was handed over to Udaya dynasty, which was ruling earlier minor ruler Krishnaraja III வந்து to throne, who accepted the subsidiary alliance. சரிங்களா? ஸோ செத்துட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணராஜா III உடைய அந்த சன்னை தூக்கி திருப்பி ஆட்சியில் உட்கார வச்சாச்சு, சப்சிடி அலையன்ஸ் சைன் பண்ண வச்சாச்சு. புரிஞ்சுங்களா? அதுதான் எண்ட் ஆஃப் தி வார். Territory of Tipu was distributed among the players. யார் யாரு? மைசூர் ஸ்டேட் ஆஃப் handed over to Udaya dynasty. இதுதான் 1831 வில்லியம் பெண்டிக் took control of the மைசூர் on grounds of misgovernance. சரிங்களா? அடுத்து வந்து மிஸ்கவர்னன்ஸ், நீங்க சரியா ஆட்சி செய்யலப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டானுங்க. சரிங்களா? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. சரிங்களா? In 1881 லார்ட் ரிப்பன் restored the kingdom to its ruler. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் லார்ட் ரிப்பன் தான் செய்யறாரு, அந்த கிங்டம் தான் அந்த ரூலர் கிட்ட அந்த உடைய டைனஸ்டியை திருப்பி தராங்க. சரிங்களா? அப்ப திருப்பி தந்தவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரிஞ்சுங்களா? இல்ல மிஸ்கவர்னன்ஸ் பண்ணது யாருன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரிஞ்சுங்களா? இது வந்து அது நம்ம என்ன நடத்தணுமோ அது அப்படியே உங்களுக்கு இதுல லாஸ்ட் அது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1769 1769 இங்கிலீஷ் wanted to take advantage of traditional hostility between Nizam and Maratha and Mysore. சரிங்களா? ஸோ இதுல வந்து சண்டை மூட்டி விட்டு இது பண்ணாங்க. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். தோ வார் வாஸ் இன்கன்க்ளூசிவ் பட் ஹைதர் அலி வாஸ் விக்டோரியஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா 1782-84 இங்கிலீஷ் பீச் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் as they want to control Mahi. ட்ரீட்டி ஆஃப் பெங்களூர். சரிங்களா? அடுத்து டியூரிங் கோர்ஸ் ஆஃப் வார் ஹைதர் அலி டைட் ஆஃப் கேன்சர் அண்ட் திப்பு கன்டினியூட் வார் which was giving inconclusive. சரிங்களா? சரிங்களா? ஹைதர் அலி செத்தாலும் திப்பு வந்து தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அடுத்து 1789-92 dispute arose between state of Travancore and Mysore. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணனால கண்ணனூரை. சரிங்களா? இங்கிலீஷ்
சைடட் ட்ரெவாங்கோர். இங்கிலீஷ்காரன் வந்து ட்ரெவாங்கோரோட இது பண்ணாங்க. ட்ரீட்டி ஆஃப் செரிங்கோ பண்ணாங்க. திப்பு லாஸ் த பேட்டில் அண்ட் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கீப் 2 of his sons as a hostage. 1799 வந்து பிரெஞ்சோட நிறைய கூட்டம் நெருங்கி நட்புனால பிரச்சனை வருது. சரிங்களா? ஸோ உடையார் ஃபேமிலிஸ் மைனர் சன் வாஸ் இன்ஸ்டால்ட் அஸ் ரூலர். ஓகேவா? இது ஓகேவா? இது வந்து நம்ம அந்த என்னென்ன பண்ணியிருக்காங்க திப்பு சுல்தானோட ஆஸ்பெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ மைசூர் முடிஞ்சது. ஏதாச்சும் டவுட் இருக்கு அதுல? புரிஞ்சுல்ல? இப்போ கிளியரா இருக்குல்ல பிக்சர் உங்களுக்கு? ஓகே. ஆங்கிலோ பிரெஞ்சு வார்ஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சுல உங்களுக்கு, ஆங்கிலோ பிரெஞ்சு வார். ஸோ இதுவும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷு, பிரிட்டனு. ஓகே. ஸோ இது பிரிட்டனு, இது பிரெஞ்சு கொடி. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு ரெண்டுத்துக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை ட்ரெடிஷனல் ரிவல்ஸ். எங்க காலங்காலமா இவங்க பூர்வீகமா சண்டை எதிராளிகள் தான். 100-year வார் பிட்வீன் டூ ரிவல் ஃபேமிலிஸ். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு வந்து 100 வருஷம் வந்து வார் இருந்திருக்கு. போத் ஹேவ் ஆம்பிஷன் ஆஃப் காலனைசிங் த டெரிட்டரிஸ். சரிங்களா? புது புதுசா இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கமா இருக்காங்க. போத் வாண்ட் டு காலனைஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. சரிங்களா? ரெண்டு பேரும் நார்த் அமெரிக்கால உனக்கு எனக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி த ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன். சரிங்களா? அதுலயும் வந்து இவங்க இருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் பாத்தீங்கன்னா எதனால இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் ரிவாலிட்டி. இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இங்க. அங்க சண்டை போடுறாங்க, இங்கேயும் சண்டை போடுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால கர்நாடிக் பிகேம் த பேட்டில் கிரவுண்ட். சரிங்களா? ஸோ கர்நாடிக்னா இதுதான் the Carnatic is name given by Europeans to the Coromandel Coast and its hinterland. சரிங்க? Coromandel Coastனா கர்நாடிக் சொல்லிட்டாங்க. சரிங்களா? The rivalry in the form of 3 battles of Carnatic once for all decided who would be masters of India. இந்த 3 வார் முடிக்கும் போது யார் வந்து இந்தியாவோட மாஸ்டர் அப்படிங்கிறது முடிவாயிடும். புரிஞ்சுங்களா? பாருங்க, 3 கர்நாடிக் வார்ஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரீசன். எக்ஸ்டர்னல்னா வெளியூர்ல நடந்தனால. இன்னொன்னு வந்து இன்டர்னல் ரீசன், செகண்ட் கர்நாடிக் வார். தேர்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரீசன். ஸோ இதுவே வச்சு கேட்பாங்க. ஸோ இதுல மாத்தி கேட்டுருவாங்க. தேர்ட் கர்நாடிக் வார் வந்து இன்டர்னல் ரீசனால வந்தது, அதுக்குண்டான விஷயத்த தூக்கி போடுவாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரிஞ்சுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க வரும்னு பாத்துக்கங்க. சரிங்களா? கமர்ஷியல் அண்ட் மேரிடைம் கான்ஃபிளிக் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து வாஸ் த பிரைமரி ரீசன் பிஹைண்ட் தீஸ் வார்ஸ். சரிங்களா? ஸோ கமர்ஷியல்னா வியாபாரம், இதுலயும் மேரிடைம் கான்ஃபிளிக் அப்பனா கடல் வழியா வாணிபம் செய்யறாங்கல்ல, ஸோ அதுலயும் யார் பெரிய ஆளு அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை வருது. ஆன் இந்தியன் சாயில் both were fighting to establish their monopoly in trade. சரிங்களா? ஸோ நான் மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும், மற்ற எவனும் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மோனோபொலி. சரிங்களா? அதை வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தான் ரெண்டு பேத்துக்கும் நீயா நானாங்கிறது சண்டை. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1744 to 48. சரிங்களா? எக்ஸ்டர்னல் ரீசன். இன் யூரோப் தேர் வாஸ் அ வார் ஆஃப் ஆஸ்திரேலியன் சக்சஷன் 1740. சரிங்களா? இன் இந்தியா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வாஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி வார். அங்க சண்டை போடுறதுனால இங்கேயும் சண்டை போடுறாங்க. சரிங்களா? இதுல இருந்து போய்க்கலாம். ஸோ இங்கே நான் சொல்றேன், அப்பதான் அது புரியும் உங்களுக்கு. பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் were opposite sides of state war of Australian succession that had broken out in 1740. சரிங்களா? ரெண்டு பேரும் ரெண்டு அணிக்கு எதிராக இருக்காங்க. ஆஸ்திரேலியால வந்து யார் வந்து ஆட்சி பண்ணணும்னு இருக்கு. ரெண்டு பார்ட்டி இருக்காங்க. அந்த ரெண்டு பார்ட்டில வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து யாரு இங்கிலீஷும், இன்னும் ஒரு பார்ட்டி பிரெஞ்சுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா?
ஸோ அதுல வந்து அடிச்சுக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்க, அதோட இதுதான் இங்க. இன் இந்தியா 1745 there was a naval attack on a French fleet by Britain. ஃபர்ஸ்ட் யார் கை வச்சா, பிரிட்டன் தான். நேவல் கப்பல் வழியா வந்து அட்டாக் பண்றாங்க. பிரெஞ்ச் ஃபிளீட்னா கப்பலை, பிரெஞ்சோட கப்பலை வந்து அடிக்கிறாங்க. யாரு, பிரிட்டிஷ்காரன். டூப்ளிக்ஸ் டிஃபெண்டட் அண்ட் கேப்சர்ட் மெட்ராஸ். சரிங்களா, சரிங்களா, இந்த இடத்துல டூப்ளிக்ஸ் தான். சரிங்களா, டூப்ளிக்ஸ் வந்து மெட்ராஸை கேப்சர் பண்றாங்க. டூப்ளிக்ஸ்ங்கிறது யாரு, பிரெஞ்சோட உங்களுக்கு இது கவர்னர், விச் வாஸ் கண்ட்ரோல் பை த இங்கிலீஷ். சரிங்களா, மெட்ராஸ் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்காரன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ். ஸோ அந்த இடத்த டூப்ளிக்ஸ் வந்து கை வைக்கிறாப்ல. சரிங்களா, ஏன்னா வந்து பிரெஞ்சோட ஃபிளீட்டை வந்து பிரிட்டன் அடிச்சனால அதுக்கு பழிவாங்கும் விதமாக டூப்ளிக்ஸ் என்ன செய்யறாரு, மெட்ராஸை பிடிக்கிறாரு. இங்கிலீஷ் சாட் ஹெல்ப் ஃப்ரம் நவாப் ஆஃப் கர்நாடிக் அன்வருதீன் கான். அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாப்புல இங்கிலீஷ். சரிங்களா, நவாப் ஆஸ்க்டு த பிரெஞ்ச் டு ரிட்டர்ன் மெட்ராஸ் டு பிரிட்டிஷ். சரிங்களா, நீங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. Dupleix did not compile with Nabas an order, and later he tried convince the Nawab that Madras would be handed over to him at a later stage. இப்போ நான் பிடிச்சிட்டேன், சரிங்களா, இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க, பின்னாடி உங்களுக்கு நான் சேர்த்து தந்துடுறேன், இந்த கண்ட்ரோல் நீங்க ஃபுல்லா எடுத்துக்கங்க, எனக்கு வந்து அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு இது. ஏன்னா அவங்க கௌரவம். சரிங்களா, இப்போ இங்க ஒருத்தவங்களை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கவர்னருக்கு அங்க ஊருக்கு போகும்போது நல்லா பெரிய ஹீரோவா போகணும். அப்ப ஏதாச்சும் பெருசா பண்ணா மட்டும்தான், சம்பவம் பண்ணா மட்டும்தான் அவங்க ஊர்ல வந்து மதிப்பானுங்க. அதுக்காகவே நிறைய பேர் இங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. But Dupleix failed to keep his word, so Nawab sent a huge army to fight the French forces. சரிங்களா, ஆனா திருப்பி தரல. ஸோ நவாப் அதனால கோவப்பட்டு பெரிய படையை வந்து அனுப்புறாங்க. திஸ் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட் பை த ரிலேட்டிவ் ஸ்மால் நம்பர் ஆஃப் பிரெஞ்ச் ஃபோர்ஸ். இந்த ஆர்மியை, பெரிய ஆர்மியை வந்து பிரெஞ்ச் ஃபோர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஏன்னா பிரெஞ்ச் ஃபோர்ஸ் வந்து நல்லா அந்த ட்ரைனிங்கு, நிறைய கன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கும். நம்ம ஆளுங்க வந்து தூங்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. திடீர்னு சண்டைக்கு வேணா கத்தி கோடாரி எடுத்துட்டு வருவாங்க. அவங்களை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா, எண்ட் ஆஃப் த பேட்டில் பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அக்ஸிலா சாப்பிள். சரிங்களா, ஸோ ட்ரீட்டி ஆஃப் அக்ஸிலா சாப்பிள் படி இந்த போர் வந்து எண்ட் ஆகுது இந்தியன் யூரோப் அண்ட் திஸ் ஆல்சோ ரெஸ்டார்ட் கேஸ். சரிங்களா, அந்த போர் வந்து அக்ஸிலா சாப்பிள்னால எண்ட் ஆச்சு. அப்போ அதே உடன்படிக்கையில இந்தியாவோடதும் எண்ட் ஆகுது. சரிங்களா, அந்த டேர்ம்ஸ் ட்ரீட்டி மெட்ராஸ் வாஸ் ரெஸ்டோர் டு இங்கிலீஷ் அண்ட் கியூபக் ரெஸ்டோர் டு பிரான்ஸ். சரிங்களா, இங்க மெட்ராஸ் பிடிச்சாங்கல்ல பிரெஞ்சு, அதே மாதிரி பிரெஞ்சோட பிளேஸ் வந்து கனடால கியூபக்ங்கிற பிளேஸ் வந்து பிரிட்டிஷ்காரன் பிடிச்சிருந்தான். அப்போ ரெண்டுத்தையும் வந்து திருப்பி தந்துட்டானுங்க. சரிங்களா, ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சு. ஸோ இங்க அனலைஸ் பார்த்தீங்கன்னா திஸ் வார் ரிவீல் தட் ஈவன் த ஸ்மால் டிசிப்ளின் ஆர்மி குட் ஈஸிலி டிஃபீட் மச் லார்ஜர் இந்தியன் ஆர்மி. இந்தியாவோட ஆர்மியோட கோலத்தன்மையை வந்து வெளியே காட்டிச்சு. ஓகே, இவங்க இப்படிதானா புஷ்ன்னு போயிட்டானுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆர்மி இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அட்டாக் பண்ணா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. டிஃபீட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் நவாப் ஆஃப் கர்நாடிக் கேவ் கான்ஃபிடன்ஸ் டு பிரெஞ்ச் அபவுட் தேர் மிலிட்டரி சுப்ரமசி. சரிங்களா, ஓகே இவங்களே தட்டிட்டோம், நீ பெருசா வந்து நம்ம செஞ்சா அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியாவே வந்து உள்ள வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் தந்துச்சு. இட் brought out the importance of naval force. ஓகே, ஒரு நாவல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சது. சரிங்களா, அடுத்து செகண்ட் கர்நாடிக் வார். இது இன்டர்னல் ரீசன். சரிங்களா, இந்த with the victory of first Carnatic War, French governor Dupleix sought to increase his power by interfering local dynastic disputes, taking advantage of civil war. சரி, அவனுக்குள்ள லோக்கல் ஆளுங்க அடிச்சுக்கிறானுங்க யாரு வந்து ஆட்சிக்கு வர்றதுங்கிறது. அதுல வந்து என்ன செய்யறாங்க, ஓகே நம்ம வந்து யாரோடய சேர்ந்து பெரிய இடத்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு டுப்ளிக்ஸ் ஆசைப்படுறாரு. பை இன்ஸ்டாலிங் பப்பட் ரூலர்ஸ். பப்பட் ரூல்ஸ்னா தான் பேசிதான் கேட்கிற மாதிரி ரூலர்ஸ். சரிங்களா, டியூரிங் 1750 there was a civil war between two provinces, ஹைதராபாத் கர்நாடிக் ஆல்கோட்ல. இங்க ரெண்டுமே வந்து சிவில் வார். சிவில்னா உள்நாட்டு கலவரம் நடக்குது. சரிங்களா, உனக்கு எனக்குன்னு அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா, இங்க ரெண்டு இடம் இருக்கு. சரிங்களா, ஹைதராபாத்துக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, கர்நாடிக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா, ஹைதராபாத்ல வந்து சன்னுக்கும் கிராண்ட் சன்னுக்கும் சண்டை. சரிங்களா, சோ சன்னை வந்து யாரு வந்து சப்போர்ட் பண்றா, இங்கிலீஷ். கிராண்ட் சன் வந்து யாரு சப்போர்ட் பண்றா, பிரெஞ்சு. கர்நாடிக்ல சன்னுக்கும் சன்னின்லாவுக்கும் சண்டை வருது. புரிஞ்சுங்களா, சப்போர்ட்டர் சன்னை வந்து யாரு, இங்கிலீஷ். ரெண்டு இடத்துலயுமே இங்கிலீஷ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னுனா இங்கிலீஷ். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா, சன்னின்லா வந்து பிரெஞ்சு, கிராண்ட் சன் பிரெஞ்சு, சன்னின்லா பிரெஞ்சு. புரிஞ்சுங்களா, இங்க இதெல்லாம் பிளேஸ்: எல்லூர், ராஜமுந்திரி, கொண்டப்பள்ளி, ஸ்ரீகாக்குளம். பாருங்க ஃபர்ஸ்ட். இன் ஹைதராபாத் when நிசாம் ஆஃப் ஆசப் ஜா ஒன் டைட். சரிங்களா, ஹைதராபாத்ல நிசாம் ஆஃப் ஆசப் ஜா செத்துறாரு. தெர் வாஸ் சிவில் வார் ஃபார் தட் ஒன். சரிங்களா, அவர் செத்தனால அடுத்த ஆட்சிக்கு வந்து யார் வராங்கிறது நிறைய பிரச்சனை வந்துச்சு. on other side கர்நாடகால
சந்தா சாஹிப், சன்-இன்-லா ஆஃப் நவாப், began to conspire against நவாப் அன்வருதீன். நவாபுக்கு எதிராக சன்-இன்-லா சந்தா சாஹிப் வந்து கான்ஸ்பிரசி பண்றாரு, எப்படியாச்சும் வந்து ஆட்சி போடணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? France saw an opportunity. Dupleix supported Nizam's grandson Muzaffar Jung of Hyderabad and Chanda Sahib for the Carnatic. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கிராண்ட் சன் வந்து முசஃபர் ஜங்கை வந்து சப்போர்ட் பண்றாங்க. யாரு? பிரான்ஸ். அதே மாதிரி சந்தா சாஹிப்பும் சப்போர்ட் பண்றாங்க. தட்ஸ் அ ட்ரைபார்டைட் அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் பிரெஞ்ச், முசஃபர் ஜங், சந்தா சாஹிப் மூணு பேரும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ முசஃபர் ஜங்குங்கிறது யாரு? ஹைதராபாத்காரன். சரிங்களா? சந்தா சாஹிப் வந்து கர்நாடகாரன். புரிஞ்சுங்களா? எங்க இருக்கும் பாருங்க. ஸோ இங்க ஹைதராபாத்தை யார் ரூல் பண்ணியிருக்கா? நிசாம் ஆசப் ஜாவான். அவர் செத்துறாரு. இங்க என்ன ஆகுது உங்களுக்கு? கிராண்ட் சன் வராரு. சரிங்களா? ஸோ கிராண்ட் சன் வராரு இங்கதான். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கும். On other hand, British support Nasir Jung for Hyderabad and Muhammad Ali for Arcot. ரெண்டு பேர் எதிரெதிராக இது பண்றாங்க. இந்த ஹைதராபாத் பிரெஞ்ச் ஆர்மி அட்டாக் நாசிர் ஜங் அண்ட் கில்ட் ஹிம். சரிங்களா? நாசிர் ஜங் வந்து சாவடிச்சிடறாங்க. Thus it appeared that the British forces were defeated and Dupleix dream about to come true. சரிங்களா? இப்போ இங்க என்ன? இங்க யார கொல்றாங்க? யார் பண்றாங்க? நாசர் ஜங்க கொன்றாங்க. சரிங்களா? இங்க வந்து யார் சப்போர்ட் பண்ணா? சன்ன நாசர் ஜங்க இங்கிலீஷ்காரன் சப்போர்ட் பண்ணானா? இங்க கொண்டாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல யார் ஜெயிச்சா? பிரெஞ்சு ஜெயிச்சுமா. ஸோ இப்போ வந்து இதாகுது உங்களுக்கு. இங்க ஜான்சன் முசஃபர் ஜங்க சப்போர்ட் பண்ணது யாரு? பிரெஞ்சு. சரிங்களா? இப்போ பிரெஞ்சு வந்து இந்த இடத்துல இருந்து வென் முசஃபர் ஜங் வாஸ் கில்டு பிரெஞ்சு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? ஹவர் சூன் பிரெஞ்சு போர்ட் முசஃபர் ஜங் வாஸ் கில்டு. போர்டிஜி அப்படின்னா சப்போர்ட் பண்றவங்க இருக்கும், பிரெஞ்சு டேர்ம். சரிங்களா? கில் பண்ணிட்டாங்க. பிரெஞ்சு குக்லி புட் ஹிஸ் நாமினி ஆஃப் சலபத் ஜங். சரிங்களா? ஸோ அவரோட இன்னொரு டேர்ம் சலபத் ஜங்க போட்டாங்க. இன் ரிட்டர்ன் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் கேவ் தம் 4 ரிச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கோரமண்டல் கோஸ்ட் நோன் அஸ் நார்த்தன் சிக்காஸ் வந்து பிரெஞ்சுக்கு தந்துட்டாங்க. இதெல்லாம் 4 கோரமண்டல் கோஸ்ட். புரிஞ்சுங்களா? இங்க பாருங்க. இவர் வந்து இங்க வந்து சத்துட்டாரு. சரிங்களா? அதனால பிரெஞ்சு வந்து என்ன செஞ்சிருக்காங்க? சலபத் ஜங்க வந்து ஆட்சிக்கு உட்கார வச்சிட்டாரு. இவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆஃபர் ரிட்டர்ன் ஆஃப் 4 டிஸ்ட்ரிக்ட் இன் கோரமண்டல் கோஸ்ட். சரிங்களா? இன் ஹைதராபாத் பிரெஞ்ச் எஸ்டாப்ளிஷ் தேர் டாமினன்ஸ். ஓகேவா? Dupleix was appointed as the governor of all Mughal territories south of Krishna River. சரிங்களா? யாருக்கு? முசஃபர் ஜங்னால. French army under Bussy was stationed in Hyderabad. சரிங்களா? Dupleix was the first European to initiate policy of taking part in quarrels of Indian princes with the view of acquired territories. பிரெஞ்சுக்காரன் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உள்கட்சி சண்டையில வந்து தலையிடுற முதல் ஆளா இருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சா? ஸோ இங்க யார் யாரு? இவர் செத்துறாரு. நிசாம் ஆசப் ஷா. இப்போ சன்னு கிராண்ட் சன்னு. சன்னை சப்போர்ட் பண்றது இங்கிலீஷ், கிராண்ட் சன்னை சப்போர்ட் பண்ணுறது பிரெஞ்சு. இப்போ சன்னை வந்து இங்க பிரெஞ்சுக்காரன் கொண்டுறான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆளை வந்து சத்துறாரு. அதுக்கப்புறம் பிரெஞ்சு வந்து சலபத் ஜங்கம் கொண்டு வர்றாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரெஞ்சுக்கு கொடுத்துறாங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, செகண்ட் கர்நாடிக் வார். இன் கர்நாடிக் initially the three allies killed Nawab of Anwaruddin of Carnatic in Battle of Ambur. சரிங்களா? பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல வந்து கொண்டுறாங்க. சரிங்களா? நவாப் ஆஃப் அன்வருதீன். சரிங்களா? பிரெஞ்ச் இன்சார்ஜ் சந்தா சாஹிப் டு தி த்ரோன். சரிங்களா? சந்தா சாஹிப் வந்து த்ரோனுக்கு வராரு. முகமது அலி ஃப்ளட் டு டிரிச்சினாப்பொலி. திருச்சிக்கு வந்து எஸ்கேப் ஆகிறாரு. கர்நாடிக் ரூல் பண்ணவர் யாரு? நவாப் அன்வருதீன். சரிங்களா? இவர் வந்து செத்துறாரு. எப்படி? பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல. சரிங்களா? ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல செத்தோடனே அன்வருதீன் இது பண்றாங்க. ட்ரிபிள் அலைன்ஸ் பிரெஞ்சு, முசஃபர் ஜங், சந்தா சாஹிப் இவங்களுக்கும் வருது, சண்டை வருது. இதுல வந்து கொன்றாங்க. when he was killed in civil war between son Muhammad Ali and son in Chanda Sahib. இதுல வந்து சத்துறாரு சொல்றாங்க. சரிங்களா? So later English under Robert Clive planned for surprise attack of Arcot, capital of Carnatic, and to divert pressure on Trichinopoli as a French police was installed. சரிங்களா? Trichinopoli யாரு வந்து பிரெஞ்சோட ஆள் தான் வந்து இதுல இருக்காங்க. British and Muhammad Ali alliance executed Chanda Sahib, made Muhammad Ali as Nawab of Arcot. Chanda Sahib கொன்றாங்க. முகமது அலி வந்து என்ன செய்யறாங்க? நவாபா கொண்டு வந்துடுறாங்க. The siege of Arcot Carnatic was a heroic feat. சரிங்களா? siege பண்றாங்க. சீஜ்னா அண்ணன் தண்ணி இல்லாம தனிமையா விடப்படுறது. சரிங்களா? It had made Clive a national hero of England. சரிங்களா? இங்கிலாந்துல வந்து இந்த மாதிரி பெரிய விஷயமும் பண்ணிட்டீங்க, அதனால அவர் ஹீரோவாக கருதப்படுது. The prime minister quit
the elder described as a heaven born general. சரிங்களா, சொர்க்கத்துல இருந்து பிறந்த ஒரு ஜெனரலா வந்து கருதுனாங்க. இன் கர்நாடிக் இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தேர் டாமினன்ஸ். சரிங்களா, அப்படி இங்கிலீஷ்ல வந்து கர்நாடிக்ல வந்து இந்த பேட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இதுல வந்து டாமினன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா, இங்கதான் சனின்லா இங்கிலீஷ் சப்போர்ட்டடு கீல்டு சனிலா சந்திரசாயி பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணால கில் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஆர்கோட் சீஸ் பண்ணது முகமது அலி வாஸ் மேட் ஆஃப் நவாப். இங்க இங்கிலீஷ்காரன் வந்து பெருசாயிட்டான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சுக்காரன், செகண்ட் வந்து இங்கிலீஷ்காரன். சரிங்களா, அப்ப தேர்டு தான் வந்து ஃபைனல், தேர்டு தான் உங்களுக்கு இதா இருக்கு. அதாவது எண்ட் ஆஃப் த பேட்டில் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி war ended with this treaty 1755 and by both countries agreed to not to interfere in the quarrels of Indian brothers. ஓகேப்பா, இப்போ நம்ம யாருமே வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் டுப்ளிக்ஸ் வாஸ் ரீகால் டு பிரான்ஸ். எங்க டுப்ளிக்ஸ் வந்து போதுப்பா நீ பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. கிரிட்டிக்கல் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஃபைட்டிங் ஃபார் கமர்ஷியல் சுப்ரமசி அண்ட் நாட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தேர் ட்ரெடிஷனல் ரிவல்ரி. சரிங்களா, இங்க வந்து எதுக்காக இந்த சண்டை போடுறாங்க? கமர்ஷியலுக்காக. சரிங்களா, அங்க வந்து எதுக்காக சண்டை போட்டாங்க? உங்களுக்கு வந்து மற்ற இதுக்காக வந்து ட்ரெடிஷனல் ரிவல்ரி, இங்க வந்து கமர்ஷியலுக்காக. அக்கார்டிங் டு தி ஹிஸ்டோரியன் the fear of serious repercussion in America prompted the French to suspend the hostility in India. சரிங்களா, ஸோ அமெரிக்கால இது நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு அமெரிக்கால வந்து அந்த சைடு வந்து தனியான இருக்கு, பிரிட்டிஷ்காரன் இருந்து விலகி அமெரிக்கா தனியா வந்து இருக்கு. சரிங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்தியால இருந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, செகண்ட் இன்டர்னல் வார் ரீசன். இப்போ தேர்டு பாருங்க. ஸோ பேக்ரவுண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன் 7-year வார் broke out in Europe for colonizing நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா யார் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷம் போர் அங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் அகைன் இங்கிலாந்து ஃபிரான்ஸ் வார் பிட்டட் அகைன்ஸ்ட் ஒன் இதர். சரிங்களா, 2 பேருக்கு கிடையாது சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபோர்த் வார் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கேப்சர்ட் பிரெஞ்ச் செட்டில்மெண்ட். சரிங்களா, ஸோ பிரிட்டிஷ்காரில் வந்து அயர்குட் இருக்கு. சரிங்களா, ஸோ பிரெஞ்ச் செட்டில்மெண்ட் வந்து பிடிக்கிறாங்க. சரிங்களா, சந்திரநாகர்ல. இங்க வந்து பிரெஞ்சுக்காரன் வந்து காம்டே டி டேலி. சரிங்களா, பிரெஞ்சுக்காரன் சவுத்ல பேட்டில் ஆஃப் வண்டிவாஸ் 1760. சரிங்களா, அயர்குட் காம்டி டேலி பேட்டில் ஆஃப் வந்தவாசம் சொல்றாங்கல்ல, அதுதான் வாண்டிவாஸ்ன்னு சொல்றாங்க. இன் ரிட்டர்ன் காம்டி டேலி கேப்சர்ட் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வந்து பிடிச்சிடுறாரு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரன் பிடிக்கிறான், அப்புறம் யூரோப் பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் forces under Ayerkut defeated the French and defended Madras. சரிங்களா, after battle of Vandivash the French capital of Pondicherry fell to British in 1761. சரிங்களா, பாண்டிச்சேரி வந்து கைக்குள்ள போயிடுச்சு யார்கிட்ட, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. So end of battle பார்த்தீங்கன்னா Treaty of Paris. 7-year war in Europe ended with Treaty of Paris. As per the treaty, Chandranagore and Pondicherry was returned to France. சரிங்களா, critical analysis with the battle of Vandivash, French were now made to reduce trading port. சரிங்களா, அவங்க வந்து இப்ப ஆட்சியாளராக இல்ல, வெறும் வியாபாரியாக வந்து மாற்றப்பட்டார்கள். On the other side, highlight and the native rulers lacked sensitive geopolitics of the day as well as lacked foresight vision. சரிங்களா, இப்போ உள்ள ஆளுங்க வந்து என்னது பெருசா வந்து பிளான போடுறாங்களோ புரிஞ்சுக்காம அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவனுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவனுக்கு அறிவு அவ்வளவுதான் இருந்திருக்கு. சரிங்களா, irrespective of which side won, there was inevitable about the fall of India to European invaders. எப்படி இருந்தாலுமே வந்து இந்த நிலைமையில ஒண்ணு பிரெஞ்சு கிட்ட நம்ம விழுந்திருப்போம், இல்ல பிரிட்டிஷ் கிட்ட விழுந்திருப்போம். இப்ப பிரெஞ்சு தோத்தனால பிரிட்டிஷ் தான் இருக்கான். தேர்ட் கர்நாடிக் வார் புட் இன்டு பிரெஞ்ச் ஆம்பிஷன் டு கிரியேட் a colonial empire. சரிங்களா, இந்த எம்பையரை கிரியேட் பண்ணக்கூடிய ஆசையில மண்ணள்ளி போட்டாங்க. சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன். சரிங்களா, ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலர் சாப்பல் மெட்ராஸ் வாஸ் ரிஸ்டோர்டு, கியூபிக் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. செகண்ட் பாருங்க, அட்வான்டேஜ் பொலிட்டிகல் இன்ஸ்டபிலிட்டி சவுத் ஆஃப் 2 கம்பெனிஸ். ட்ரீட்டி ஆஃப் புதுச்சேரி, பிரெஞ்சு வந்து அவங்களோட இதை வந்து டாமினன்ஸ் காட்டிட்டாங்க. தேர்டுக்கு வந்து 7 years வார் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்தவாசி, இதுல பிரெஞ்சு வந்து இதா மாறிட்டாங்க. ஓகேவா, இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க பாருங்க. With reference of Pondicherry, consider the following statement. First European power to occupy the Pondicherry was Portuguese. Second European power to occupy Pondicherry was French. English never occupied Pondicherry. இதுல என்ன ஆன்சர் படிச்சுன்னா ஒன் ஒன்லி தான் ஆன்சர். சரிங்களா, ரெண்டுமே தப்பு. சரிங்களா, as per treaty சந்திரநாகர் பாண்டிச்சேரி வாஸ் ரிட்டர்ன் டு பிரான்ஸ். அப்ப என்ன அர்த்தம், போர்ச்சுகீஸ் பாண்டிச்சேரி போர்ச்சுகீஸ் இருந்திருக்காங்க. சரிங்களா, சந்திரநாகர் படி உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, who among the following the first European to initiate policy of taking part of quarrels of Indian princes with the acquired territories? 1996ல ஐஏஎஸ்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா, இங்க டூப்ளிக்ஸ்.
ஸோ வை இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வேர் ஈஸி இன்டர் சதர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? எதனால? ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? நேட்டிவ் ரூலர்ஸ். நார்த்ல முகல் இருக்காங்க, வெஸ்ட்ல மராத்தா இருக்காங்க, ஈஸ்ட்ல நவாப் ஆஃப் பெங்கால் ஆல்வேஸ் இருக்காங்க. ஸோ வந்து என்னது உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இருக்கிறது ஏமாலியாரு சவுத்து தான். ஸோ சவுத்ல வந்துட்டாங்க. சவுத் தேர் வர் த்ரீ ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ்: மராத்தா இன்வேஷன், பொலிட்டிக்கல் அன்செட்டில். ஏன்னா மராத்தா வந்து அடிச்சு போவானுங்க. இந்த சர்தேஷ் முகி, சவுத்து இதெல்லாம் வாங்குறானுங்களே, அவனுக்கு வந்து மராத்தா பார்த்தீங்கன்னா பேசிக்கலா ஒரு திருடன் மாதிரி, லூட்டர் பிளண்டர் மாதிரி அவனுங்க. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷன் கண்டிஷன், பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, சிவில் வார் இருக்கு, அட்மிஷன் இதெல்லாம் சும்மா அவங்க குழப்பிட்டு இருக்காங்க. சவுத்துல ஸ்டேபிளாவே இல்லை, அதனால இங்க ஈஸியா அடிச்சிட்டாங்க. இந்தியன் ரூலர்ஸோட கைடட் நாட் பை பேட்ரியாட்டிசம் பை நேரோ மைண்டட் பர்சூட் ஆஃப் பர்சனல் அம்பிஷன். எனக்கு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் இருக்கானுங்க. அதனாலேயே வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து they had little hesitation inviting foreigners to help them to settle upon their national lands. அதனாலேயே வந்து என்னது, நீங்க இங்க ஒரு பிரச்சனையை நீங்க முடிச்சுதாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் பிரெஞ்சுலயும் போய் நின்றாங்க. அதே பெரிய தப்பா வந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ பிரேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 3:10 ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகேவா? இது ரெண்டும் புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு உங்களுக்கு? ஓகே. ஸோ அந்த ரெண்டு இது பார்ட் புரிஞ்சுல? கர்நாடிக் வாரு, அப்புறம் என்ன பார்த்தோம்? ஆங்கிலோ மைசூர் வார். 2 வாரம் முடிஞ்சுல? அடுத்து வந்து கன்கொஸ்ட் ஆஃப் பெங்கால். ஸோ ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ கன்கொஸ்ட் ஆஃப் பெங்கால் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ பெங்கால் பார்த்துட்டோம், மைசூர் பார்த்துட்டோம். கரெக்டா? பெங்கால் பார்க்க போறோம், மைசூர் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஸோ கர்நாடிக் வார்ஸ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அசம்பிளன்ஸ் ஆஃப் நேஷனலிசம். சரிங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் நேஷனலிசம். நேஷனலிசம்ங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு இருக்காது. புரிஞ்சுங்களா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த நேஷனலிசம் இந்த கண்ட்ரி தே குட் அட்வான்ஸ் பை டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் மியூச்சுவல் காஸ். உட்கட்சி சண்டையில அவங்க வந்து போய் வந்து இது பண்ணிக்கலாம், அவனுக்கு வந்து நாடுங்கிற ஒரு பற்று இருக்காது அப்படிங்கிறது அவங்களோடது. அவங்க தான் இந்தியன் ரூலர்ஸ். சரிங்களா? ட்ரெயின்டு ஆர்மி வித் மாடர்ன் வெப்பன்ஸ். வெஸ்டர்ன் ட்ரைன்ட் இன்ஃபேண்ட்ரி ஆர்ம்டு வித் மாடர்ன் வெப்பன்ஸ் குட் டிஃபீட் த ஓல்டு ஸ்டைல் இந்தியன் ஆர்மிஸ். இன்ஃபேண்ட்ரினா காலாட்படை. சரிங்களா? நல்ல திறமையான மாடர்ன் நவீன இது வச்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன படை மூலியமா இந்தியன் ஆர்மிஸ் ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம். வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். அதே மாதிரி ப்ரூவ் தட் த இந்தியன் சோல்ஜர்ஸ் ட்ரைன்ட் அண்ட் ஆர்ம்டு இன் யூரோப்பியன் மேனர் மேட் அஸ் அ குட் சோல்ஜர் அஸ் யூரோப்பியன். அதே மாதிரி இங்க இந்தியக்காரர்களுக்கு நம்ம ஏதாச்சும் பூட்டு, சட்டை, துப்பாக்கி எல்லாம் கொடுத்து நம்ம ட்ரைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவனை என்ன செய்வானுங்க, நம்மளுக்கு சாதகமா வந்து அவனுங்களாலேயே அவனுங்க கொண்டுக்குவானுங்க. ஸோ அது வந்து ஒரு இங்கிலீஷ் ஒரு சோல்ஜர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சின்ஸ் இந்தியன் லேக் த ஃபீலிங் ஆஃப் நேஷனலிசம் தே குட் பி ஈஸிலி ஹையர்ட். எங்களுக்கு நேஷனலிசம்னு ஒன்றும் இல்லை, அதனால ஈஸியா வந்து என்ன செய்வாங்க, காசு கொடுத்தாலே வந்து சேர்ந்துக்குவாங்க. அது இல்லாம வந்து முன்னாடி காலத்துல வந்து கேஸ்டும் இருந்துச்சு உள்ள. சரிங்களா? ஸோ பூட்டு இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி சமமா பாக்குறது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ்காரனாச்சும் பூட்டு தருவான், ஆர்மியில தருவாங்க, எல்லாத்தையும் சமமா நடத்துவான். அவன் மட்டும் தான் பெரிய ஆளு, மற்றவங்க எல்லாத்தையும் சமமா நடத்துவாங்க. அந்த சமமே வந்து இவங்க ஊர்ல இருக்காது. ஸோ இதுக்கு பார்த்தே வந்து என்ன செய்வாங்க, ஓகே எங்களையா நீங்க எட்டி வைக்கிறீங்க, பாரு உங்களுக்கு எதிராக சண்டை போடுறான் பாரு, பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்து அவங்க இதே வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அந்த ஒரு கான்செப்டும் இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த காலத்துல பாருங்க, எங்க பீகார், பெங்கால், ஒரிசா, அஸ்ஸாம், ஆவாத், ஓதுன்னு சொல்லுவாங்க, பர்மா, அராக்கன். அராக்கன் இங்க இருக்கு. இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு எத்தனிக் கான்ஃபிளிக்ட் இருக்கு, ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி. அவங்க பேர் என்ன? இங்க இருக்கிற ஒரு ஒரு முஸ்லிம் மைனாரிட்டி தான் ரொம்ப ப்ரொசிக்யூஷனுக்கு ஆளாகிறாங்க. அவங்க பேர் என்ன? புரியல. மைனாரிட்டி தான். யாரு அவங்க? என்ன, எந்த இனம்? ரோஹிங்கியா. ரோஹிங்கியா நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க இருந்து வந்திருக்காங்க? இங்க இருந்து வந்திருக்காங்க, அராக்கான். சரிங்களா? இந்த ஸ்டேட்ல தான். சைனால, சைனால ஒரு முஸ்லிம்ஸ் ஒரு இனம் வந்து இல்ல அவங்க இந்த சைடு. சைனால ஒரு இனம் வந்து பர்சிக்யூஷனுக்கு ஆளாகிறாங்க. அந்த இனத்தோட பேர் என்ன? அந்த இனம் தெரியலையா? ஊகிர் முஸ்லிம்ஸ். ஊகிர் முஸ்லிம்ஸ்.
ஒரு நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கான்ஃபிளிக்ட்ல இருக்கக்கூடியது. நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா வரும். தனியாவே நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன்ல வந்து வரும். சரிங்களா? நிறைய இடங்கள் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெரியாது. ஓகே. அது பின்னாடி நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. இது கோல்டன் பவுல். பெங்கால் தான் வந்து உங்களுக்கு என்னது தங்க கிண்ணம் மாதிரி. ஏன்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டர். பெங்கால் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இங்கேயாச்சும் அவன் அடிச்சுட்டு இருப்பான். பெங்கால் ஸ்டேபிள். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வாஸ் டிஸ்டர்ப்ட் பை இன்டர் பார்டர் டிஸ்பியூட், த மராத்தாஸ் இன்வேஷன், ஜட் ரிவோல்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்வேஷன் பை நாதிர் ஷா, அஹமத் ஷா, அப்தாலி இவங்கெல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க வெளியே. பெங்கால் வாஸ் ரிச்சஸ்ட் ப்ரோவின்ஸ் ஆஃப் த டைம், மோஸ்ட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் இருக்கு. ஏன்னா அங்க இருந்து நிறைய துணியில இருந்து எல்லாமே அங்க இருந்து போகுது. அது ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா பெங்கால் ஃபெர்டைல் சாயில்ஸ் ஆஃப் கேஞ்சஸ் ரிவர் பேசின். கங்கை நதி கரையில தான் இருக்கு. அப்போ நதியோட சாயில் வந்து ரொம்ப ஃபெர்டைலா இருக்கும். ஸோ மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். எனி கம்பெனி சீக்கிங் ப்ராஃபிட் இன் இந்தியா வாண்ட் ஏ பீஸ் ஆஃப் லுக்ரேட்டிவ் ரீஜன். சரிங்களா? ஸோ எந்த கம்பெனியா இருந்தாலும் அங்க போய் நம்ம கம்பெனி போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி வந்து கமர்ஷியல் ஃபேக்டர். இங்கிலீஷ் ஏசி ஹேஸ் விட்டல் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். நியர்லி 60% ஆஃப் பிரிட்டிஷ் இம்போர்ட் ஃப்ரம் ஏஷியா கன்சிஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் பெங்கால். சரிங்களா? 60% வந்து இங்க இந்த பெங்கால் இருந்து வர கூட்ஸ் தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏர்லி செட்டில்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் வேர் பெங்கால் இட் செல்ஃப் லைக். இங்கெல்லாம் வந்து இது பண்ண பலசூர், ஹூக்லி, காசிம் பஜார், பாட்னா, டாக்கா இங்கெல்லாம் வந்து அவங்களோட கடை இருக்கு. கம்பெனிஸ் ஹூஸ் ஏர்னிங் வாஸ் மோர் தேன் 50,000 பெர் ஆனம். சரிங்களா? 50,000 பவுண்ட் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க என்னது ஒரு 3000 ஆன் 350 பவுண்ட் வந்து கட்டினா போதும். எங்க முகல் எம்பர் இருக்கு. சரிங்களா? முகல் எம்பர் என்ன செஞ்சாங்க, ஃப்ரீயா வந்து பெங்கால்ல ட்ரேட் பண்ண அனுமதிச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்களோட 50,000 எங்க இருக்கு, 3000 எங்க இருக்கு. சரிங்களா? 50,000 350. சாரி, இங்க பாருங்க. 50,000மா, இது 350. அவங்களோட நாட்டோட மதிப்படி டாலர் இல்ல, அது வந்து ஏதோ சொல்லுவாங்க உங்களுக்கு, யூரோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூரோல கொடுத்திருந்தா போதும் உங்களுக்கு. இந்திய தொகைப்படி 3000 ரூபாய். ஸோ அது ரொம்ப வந்து அக்வர்டா இருக்கு. பாட்னா, காசிம் பஜார், டாக்கா, ஹூக்லி, பாலசூர். ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் பெங்கால் டு யூரோப் சச்சஸ். பெங்கால் வந்து யூரோப் என்னெல்லாம் வந்து பண்ணாங்க, சால்பெட், ரைஸ், இண்டிகோ, பெப்பர், சுகர், சில்க், காட்டன், டெக்ஸ்டைல், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் இன் கிரேட் டிமாண்ட். சரிங்களா? இதுவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 17th சென்ச்சுரியில என்னெல்லாம் பொருள் வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டது இந்தியால இருந்து பிரிட்டிஷ்க்கு, ஒரு கொஸ்டினாவே வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? அதனால வந்து சில சில மைனூட் விஷயமும் நம்ம பார்த்துக்கணும். நல்லது. இங்க 1615 ஃபர்ஸ்ட் ஜஹாங்கீர் ஃபர்மான் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்காரன் வந்து என்ன செய்யறான், ஃபேக்டரி செட் பண்றான். லீகல் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டரி இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் முகல் எம்பையர். அவர் 1651ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து பெங்கால் ஹூக்லில கட்டுறாங்க. இன் சேம் இயர் கம்பெனி காட் ப்ரிவிலேஜ் ஆஃப் ட்ரேட் த்ரூ அவுட் த பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. நாமினல் ஆஃப் சம் ரூபாய் 3000 கொடுத்தா போதும், எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் 1667 1667 அவுரங்கசீப் இஸ்யூட் ஃபர்மான் கிராண்டிங் கம்பெனி த ரைட் டு ட்ரேட் டியூட்டி ஃப்ரீ. சரிங்களா? டியூட்டி ஃப்ரீயா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் த கம்பெனி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் பிரஸ் மோர் கன்செஷன். ஃபர்மான் இஸ்யூட் பை முகல் எம்பர் வாஸ் கிரிப்ளிங் பெங்கால் எக்கனாமி. சரிங்களா? பெங்கால் வந்து முகல் கீழே தான் இருக்காங்க. ஸோ முகலுக்கு வந்து பெங்கால் வந்து ஒரு பார்ட் மாதிரி தான். சரிங்களா? பெரிய எம்பையர்னால. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய கன்செஷன் கேட்டு அறிக்கிறாங்க. 1686ல நடந்திருக்கு. Nawab Bengal Sasta Khan in 1686 confiscated the factory at Qasim Bazaar. Qasim Bazaar factory புடிச்சிட்டாங்க. The company officers were forced to quit Hooghly and Qasim Bazaar. அங்க இருந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. 1698ல 16 English obtained zamindari of villages of Tonti, Gobindpur and Kalikata, later Calcutta மாறுச்சு. இங்கெல்லாம் வந்து அவங்க ஜமீன்தாரி ரைட்ஸ், அங்க வந்து பெசன்ஸ் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்றது. சரிங்களா? 1717ல பாருங்க. 1717 Mughal Emperor Farrukhsiyar granted royal firman the right of reside and trade in Bengal. ஹைதராபாத் சூரத்ல this firman was called Magna Carta of Company. சரிங்களா? மேக்னா கார்ட்னா பெரிய ஒரு விஷயம் மாதிரி, சாசம் ஆணை. சரிங்களா? அரசு ஆணை மாதிரி. சரிங்களா? லோக்கல் பெங்கால் ரூலர் rescinded this privileges because of misuse of justice. நேற்று நடந்தது 1715ல நடந்துச்சு. During 1750, anticipating another Anglo-French struggle in Europe, English began strengthening the fortification of Fort William and mounted guns on the walls of fort. சரிங்களா? பிரெஞ்சுக்காரன் இங்க வந்து அடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லி ஃபோர்ட் வில்லியமே வந்து என்ன செய்யறான், கன் எல்லாம் வச்சு பெருசா வந்து கட்ட ஆரம்பிக்கிறான். சரிங்களா? இது வந்து பிடிக்கல யாருக்கு, 1756ல நவாப் சிராஜ் தௌலா பிடிக்கல, சிராஜ் தௌலா. சரிங்களா? கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, ஃபோர்டிஃபிகேஷன்லாம் பிடிக்கல. சரிங்களா? அதனால யூரோப்பியன் வந்து என்ன செய்யறாங்க, வெளியே போக சொல்றாங்க. 1765ல during short period between 1757 to 1765 the power of gradually got transferred from Nawabs of Bengal to British. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இதுல இருந்து இதுக்குள்ளேயே
நவாப்ல இருந்து பிரிட்டிஷ்க்கு எல்லா பவரும் போயிடுச்சு. ஏன்னா வார் மூலியமா. பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் மூலியமா. சரிங்களா? இது நான் சொன்னது ஃபாரூக்சியர், சன் ஆஃப் பகதூர் ஷா. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோலாம் திறன்லாம் இல்லை. தஸ்தக்ஸ் இதெல்லாம் நான் ஏற்கனவே நடத்தியிருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி 23 ஜூன் 1757. அது பேட்டில் ஆஃப் சின்சுரா. பேட்டில் ஆஃப் சின்சுரா பெதாரான்னு சொல்லுவாங்க 1759. அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சர் 22 அக்டோபர் 1764. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஆர்டர் வைஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் பேட்டில் ஆஃப் பிளாசி தெரியும், பக்சர் தெரியும். ஆனா சின்சுராங்கிறது யாருக்கும் தெரியாது, அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். என்ன செய்யறாங்க பிரிட்டிஷ்? மிஸ்யூஸ் பண்றாங்க பர்மான, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இங்கிலீஷ் ஃபார்ட்டிஃபைஸ் கல்கட்டா வித்வுட் பெர்மிஷன். சரிங்களா? கன்னெல்லாம் தூக்கி இது பண்ணாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் தாஸ் அவங்களுக்கு அசைலம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓடி போயிட்டான். சரிங்களா? இவங்களோட பிரச்சனை பண்ணி நவாப் பெங்கால் இருக்காங்கல்ல, அங்க ஒர்க் பண்ணவன் காசெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டான். அவனுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்க. யாரு? இங்கிலீஷ்காரன். சென்டிங் அரகன் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் லெட்டர் டு நவாப். அவன் பாடி எழுதி தள்ளுறான், நீ வேணாம்னு சொல்லிட்டுலாம் எழுதி தள்ளுறான். சரிங்களா? ஸோ இதனால வந்து என்னது, நவாபுக்கு கோவம் வந்துருச்சு, என்னையவாடா பேசுறேன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன செஞ்சுட்டாங்க, படையெடுத்துட்டு வந்துட்டான். ஸோ ஆர்டர் ஸ்டாப் மெட்லிங் தி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். எங்க விஷயத்துல நீ தலையிடாத, கிஷன் தாஸ் எங்கிட்ட ஒப்படி. ஸ்டாப் ஃபோர்டிஃபிகேஷன், அந்த கன்னு இதெல்லாம் பண்றதை நிறுத்திக்கோ. பே டேக்ஸ், ஒழுக்கம் வரி கட்டு அப்படின்னு சொல்றாங்க. நெகோசியேஷன் ஃபெயில், ஸோ இன்வைடட் கன்ஃபிஸ்கேட்டட். ஸோ அதனால வந்து அவன் ஒத்துக்கல. இவனை செஞ்சா ஸ்ட்ரைட்டா வந்து போய் இடத்த பிடிச்சிட்டாங்க, கசீம் பசார் ஃபேக்டரி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சீசர் ஃபோர்ட் வில்லியமும் பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? இம்பிடன்ஸ் 146 இங்கிலீஷ் பர்சன் இன் டைனி ரூம். சின்ன ரூம்ல 146 இங்கிலீஷ் பர்சன்ஸ் வந்து உள்ள தள்ளி ரூமை பூட்டிட்டாங்க. அது 123 செத்துட்டாங்க. எது? மூச்சு திணறி, சஃபோகேஷனால. இதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து என்ன செய்யுது, இவங்களுக்கு வந்து ஓகே எங்க ஆளையே கொண்டுட்டியா இதை வரான்னு சொல்லிட்டு பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குதுங்க. ஓகேவா? காசிம் பஜார், போர்ட் வில்லியம், ஹூக்லி ரிவர். சரிங்களா? ஹூக்லி ரிவர் எங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜியாகிரபில கேட்கலாம். சரிங்களா? இப்போ ஹிஸ்டரி படிக்கிறது மூலியமா உங்களுக்கு ஜியாகிரபிக்கு யூஸ்ஃபுல் ஆகும். பாருங்க, பிரிட்டிஷ் ஃபோர்ஜ் அலைன்ஸ் அண்ட் சீக்ரெட் அலைன்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? ராபர்ட் கிளைவ், அப்ப யார் இருந்திருக்கா? ராபர்ட் கிளைவ். ஃபோர்ஜ்ல சீக்ரெட் அலைன்ஸ் வித் த ட்ரைட்டர்ஸ். சரிங்களா? கான்ஸ்பிரேட்டர்ஸோட ஆஃப் நவாப் விச் ஸ்ட்ரெங்தன் தி இங்கிலீஷ் பொசிஷன். சரிங்களா? யார் யார் கூட இது பண்ணாங்க? மிர் ஜாஃபர் கூட. ஸோ கமாண்டர் ஆஃப் இன் சீஃப் ஆஃப் நவாப் ஆர்மி. சரிங்களா? என்ன டீலு, நீ உன்னைய வந்து நான் என்ன செய்யறேன், நவாபா மாத்துறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராய் துர்பாப் ஆர்மி ஆஃபீஷியல், ஜகத் சேத் பேங்கர், ஓமிச்சந்த் மெர்ச்சன்ட், கஸ்தி பேகம் ஆண்ட் ஆஃப் நவாப், இவங்க எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான் இங்கிலீஷ்காரன். சரிங்களா? இதெல்லாம் என்ன நடந்துச்சு? ஆன் 23 ஜூன் 1757 a battle was fought between British and Siraj-ud-Dawla forces support by French. சிராஜ்-உத்-தௌலாக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? பிரெஞ்சுக்காரங்க. பட் நவாப் ஃபோர்ஸ் வாஸ் டிஃபீட்டட். சரிங்களா? அந்த இடத்துல நவாப் வந்து டிஃபீட் ஆகப்பட்டுருச்சு. ஸோ இதுதான் அந்த நடத்து தான் இங்க சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அவுட்கம் என்ன நினைச்சு, ஸோ இதுல வந்து ஜெயிச்சு பிளாஷ்ல ஜெயிச்சனால என்ன நடக்குது உங்களுக்கு, ட்ரேட்ல வந்து இங்கிலீஷ்காரன் வந்து மோனோபிளைஸா மாறிட்டான் பெங்கால்ல. மிர் ஜாஃபர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வெறும் ஒரு பப்பட் ரூலரா மாத்திட்டாங்க. அதே மாதிரி பெரிய நிறைய மணி வந்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பிளஸ் 24 பர்கானாஸ் வந்து என்ன செய்யப்பட்டது, இடங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. இங்கிலீஷ் போஸ்டர்ஸ்ல ரெசிடென்ட் அட் நவாப் கோட். இங்கிலீஷ்காரன் ஒருத்தர் வந்து அவங்க நவாப் கோட்ல எப்பவுமே இருப்பான். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி ஹேட் பொலிட்டிகல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் லைட் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். இந்த பேட்டில் தான் வந்து பிரிட்டிஷ் எம்பையருக்கு ஒரு அச்சாணி மாதிரி அமைஞ்சது. But established the supremacy of English in Bengal, their prestige of increased manifold. The sovereignty of English over Calcutta was recognized. சரிங்களா? ஸோ கல்கட்டால இவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So Mir Jafaru failed to meet heavy demands of the company when he realized British exploitation limitless. He tried to restrict British and for his took the help of Dutch. சரிங்களா? ஸோ மிர் ஜாஃபர் பப்பட் ரூலரா அவன்கிட்டயும் போய் நிறைய காசு கேட்டே இருக்காங்க. இவன் தான் எவ்வளவு நாளும் தான் காசு எடுத்து கொடுப்பான், இவனுக்கிட்டையும் காசு இல்லை. சரிங்களா? அதனால என்ன செய்யறான், இப்ப எப்படியாச்சும் ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி டச் போய் வந்து ஹெல்ப் கேட்கறான். சரிங்களா? ஸோ மிர் ஜாஃபரும் டச்சும் சேர்ந்து இங்கிலீஷ்காரன்ட்ட சண்டைக்கு போறானுங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, பிரிட்டிஷ்காரனுக்கும் டச்சும் நடக்குது. இங்க சின்னசுரா ஹூக்லில. சரிங்களா? இந்த இடத்துல வந்து டச்சு சோத்துறான், இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சறான். சரிங்களா? British attacked Dutch both by land and were Chinsura and Hooghly River near Kolkata. டச் வந்து இங்க டிஃபீட் ஆனோடனே அவங்களோட எம்பையர் கனவு வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. டச் வந்து என்னது, இவங்களோட ட்ரேடிங் கம்பெனியாக மட்டும் இருந்துச்சு. இப்போ பெங்கால் மிர் ஜாஃபர் ரிப்ளேஸ் பை மிர் காசிம்.
மிர் ஜாஃபரோட மருமகனை நவாபா மாத்திட்டாங்க 1760. மிர் காசிம் அண்ட் இங்கிலீஷ் ட்ரீட்டி ஆஃப் 1760 டு see the company the district of புர்துவான் மணிப்பூர் சிதம்பரம் கொடுத்துட்டாங்க. மிர் காசிம் promised to pay off sum of 5 lakh rupees towards the finance come of war efforts of southern India. சதர்ன் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற வாருக்கு அதுக்காக உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு 5 lakhs காசு தராங்க. It was agreed that the Mir Qasim's enemies were the company's enemy and his friends were company's enemy. சரிங்க, உங்க நண்பன் தான் என்ன நண்பன், என்ன நண்பன் தான் உங்களுக்கு நண்பன், அந்த மாதிரி உங்க எதிரி தான் எங்க எதிரி மாதிரி. Also gave handsome of 29 lakh rupees to English high officials. 29 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, எங்கிட்ட வந்து இது பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. 24 பர்கானாஸ் இங்க இருக்கிறதா கொடுத்துட்டாங்க. மிர் காசிம்னாலையும் இவங்க என்ன செய்ய முடியல, அந்த இதை கொடுக்க முடியல. அடுத்த பேட்டில் ஆஃப் பக்சார் 1764. சரிங்களா, கம்பெனிஸ் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் டஸ்டக் சோல்ட் டு ஃப்ரெண்ட்லி இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ். அவனுக்கு கொடுத்ததை வந்து இங்க இந்தியாக்காரங்களுக்கு காசுக்காக கொடுக்குறானுங்க. இல்லீகல் ட்ரேட் ரூயின்ட் ஹோனஸ்ட் ட்ரேடர்ஸ் டிமாண்ட் பிரைப்ஸ். சரிங்களா, ஸோ காசு கொடுத்தாதான் நடக்குது. யூசிங் கால்சியம் மெத்தட் லைக் பனிஷிங் பிளைண்டிங் பீப்புள் இதெல்லாம் வந்து பண்றாங்க காசு கொடுக்கலன்னா. சப்போர்ட்டிங் பீப்புள் ஹூ டிஃபைட் அத்தாரிட்டி ஆஃப் நவாப். நவாபை வந்து யார் வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்கள வந்து சப்போர்ட் பண்றாங்க. என்க்ரோச்மெண்ட் ஆஃப் நவாப் ஜுடிஷன் அண்ட் மிஸ் ஆஃப் பிரைவேட் ஃபண்ட். சரிங்களா, நவாபோட இடத்துக்கே வந்து அவங்களோட காசை எடுத்துட்டு போறது. Nawab action, objection on misuse of dustak, eliminated duties on all inland trade, restored the jurisdiction of court over gomastas, suppressed zamindars who defied authority, officials who misappropriate fund have been heavily fined. இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் யார் எடுத்தா, நவாப் எடுத்துட்டாங்க. சரிங்களா, so battle. Mir Qasim believed that he was independent ruler. He realized full treasury and efficient army is essential to maintain the independence. இப்போ நான் வந்து நல்லா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஆர்மி வேணும், இங்கிலீஷ் வேணா தோற்கடிக்கிற மாதிரி ஆர்மி வேணும்னு நினைக்கிறான். But English demanded should act as a tool to their hands. This maintain independence as a mixed British. ஆனா வந்து மிர் காசிம் இல்ல நான் வந்து தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான், இதனால பிரச்சனை வருது. அதனால என்ன செய்யறான், இவனோட கேபிட்டல் வந்து முர்ஷிதாபாத்ல இருந்து இவன் பீகாருக்கு மாத்துறான். சரிங்களா, கம்பெனில இருந்து நான் வந்து தள்ளி இருக்கலாம். அதே மாதிரி வந்து டிசிப்ளின் ஆர்மி வந்து யூரோப்பியன் லைன் மாதிரி உருவாக்குறான். அதே மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்மன் யார் வந்து இது பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய தண்டனை கொடுக்குறான். சரிங்களா, as abuse continued, he realized that he could never make Bengal a strong province and free from cultures of English. So abolishing all duties. இந்த மாதிரி தான் சரி விட்டாராது, எல்லா டியூட்டிஸும் கேன்சல் பண்ணு, ஆணியே புடுங்க தேவையில்லை, எல்லாமே இது பண்ணிட்டாங்க. Eliminate the duties. British demanded reimpose duties. These skirmishes settled the battles. Mir Qasim defeated and fled to Awadh. இதனால நிறைய பேர் சண்டை வருது. ஸோ டியூட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனை. சரிங்களா, அந்த சண்டை வருது, அதனால வந்து மிர் காசிமும் சண்டை போடுறாங்க, தோதுறாங்க. அதனால ஆவாதுக்கு ஓடி போயிடுறாரு. அங்க போய் அலைன்ஸ்க்கு இது பண்றாங்க. ஆவாத்ல யார் யார் இருக்கா அப்படின்னு சொன்னா முகல் எம்பர் ஷா ஆலம் டூ, நவாப் சுஜாத் தௌலா, அப்புறம் நவாப் மிர் காசிம் 3 பேர் சேர்ந்து சண்டைக்கு வராங்க. யார்கிட்ட, ஹேஜர் மெக்டர் முன்ரோ. த்ரீ செப்பரேட் அலைஸ் குட் நாட் கோஆர்டினேட் இன் பெட்டர் வே. 3 பேர் வந்து கோஆர்டினேட் பண்ணல. சூப்பீரியர் மிலிட்டரி பவர் பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சுட்டாங்க. சரிங்களா, ஸோ இவர் வந்து பிரிட்டிஷ் சப்மிட் ஆயிட்டாரு. இவர் வந்து ரோஹிலா ஓடி போயிட்டாரு. இவர் வந்து செத்துட்டாரு. சரிங்களா, ஆஃப்டர் பேட்டில் ஒன்ஸ் அகைன் மிர் ஜாஃபர் மேட் ஆஃப் பேன்பர். சரிங்களா, முன்னாடி மிர் ஜாசிம், மிர் ஜாஃபர், மிர் காசிம், திருப்பி மிர் ஜாஃபர். புரிஞ்சுங்களா, முன்னாடி வந்து துரத்தி விட்டது யாரு, சண்டை போட்டு மிர் ஜாஃபரை துரத்தி தான் அவனோட மருமகனை மிர் காசிம் கொண்டு வந்தாங்க. மிர் காசிம் சண்டை போறதுனால அவன் துரத்தி விட்டு திருப்பி மிர் ஜாஃபருக்கே வந்துட்டாங்க. புரிஞ்சா, இதெல்லாம் வந்து உங்க இதுல வரும்போது நீங்க கன்ஃபியூஷன் ஆவீங்க ஆப்ஷன்ல வரும்போது. பாருங்க, நவாப் சுஜாத் தௌலா இருந்தாங்களா, இங்கிலீஷ் என்டர்பிரைஸ் டிஸ்டர்ப் பெங்கால் ஈக்குவேஷன். சரிங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசி நவாப் ஜாஃபர் வந்தாங்க. பேட்டில் ஆஃப் சின்சுரானால நவாப் மிர் காசிம் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர்னால நவாப் ஜாஃபர் வந்திருக்காங்க. ஓகேவா, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். பேட்டில் வாஸ் வான் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கிளைவ் ஹூ வாஸ் இன் இங்கிலாந்து. இப்போ இல்ல, அவர் இல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. பட் ஹி கண்ட்ரோல் ட்ரீட்டி டேக்கிங் இன் அக்கௌண்ட் ஆஃப் பிராக்டிகல் கன்சிடரேஷன். ஆனா ட்ரீட்டிலே இவர் இருக்காரு. முகல் எம்பர் ஷா ஆலம் பிசிக்கல் ரைட் தராங்க. இது முடிஞ்சோன்னா பெங்கால், பீகார், ஒரிசா இதுல வந்து நீங்க ரெவன்யூ கலெக்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. நான் இங்கிலீஷ் காட் ரைட் டு கலெக்ட் த ரெவன்யூ. கம்பெனி இதுக்கு பதிலாக 26 லட்சம் வந்து முகலுக்கு தருவாங்க. சரிங்களா, நவாப் சுஜாத் தௌலா. Awadh was returned to Nawab, but Allahabad Kora was taken from the given to Mughal Empire. Also Nawab Awadh were paid to pay 53 lakhs வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ராபர்ட் கிளைவ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் செகண்ட் டைமா வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இட் மேட் எம்பரர் ஆஃப் யூஸ்ஃபுல் ரப்பர் ஸ்டெம்பா வந்து ஷாலமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சுஜாத் தௌலா நவாப் ஆஃப் அவாத் ட்ரீட்டி மேட் நவாப் ஃப்ரண்ட் ஆஃப் கம்பெனி அண்ட் டர்ன் அவாத் இன்டு பஃபர் ஸ்டேட். சரிங்களா, மராத்தா கான்ஃபரன்ஸ் இங்க இருக்கு, ஆப்கான்ஸ் இங்க இருக்காங்க, ஆபாத் இங்க இருக்கு, பெங்கால் இருக்கு. ஆபாத் வந்து பஃபர் ஸ்டேட்டா வச்சுட்டாங்க.
ஏன் அப்படி சொன்னா இன்சைடு ஆப்கான்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஆப்கான்ஸ் வந்து இங்க வந்து அடிப்பாங்க. அதுக்குள்ள நம்ம இங்க வந்து இது பண்ணிடலாம். இது நம்ம ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடி விழுகும். நம்ம ஆளுங்க தான் சாவானுங்க. இப்ப இவனுக்கு வச்சுட்டான்னு வச்சு இவனுக்கு செத்தா நமக்கு என்ன? இவங்க சண்டை போறதுக்குள்ள நம்ம இங்க வந்து ஃபுல்லா வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஆனா இவனுக்கு தொட வேண்டாம். இவங்க அப்படியே இருந்துகிட்டும். மனித கேடயம் மாதிரி. சரிங்களா? Clive did not want to annex Awadh because it would act as a buffer state protect extensive land frontier from Afghan and Maratha invasion. சரிங்களா? மராத்தாவையும் இதையும் வந்து காப்பாத்தி விடும். இங்க இருக்கான் பெங்கால். சரிங்களா? மராத்தியும் இதையும் காப்பாத்தி விடுறதுக்கு இந்த ஆவாதை யூஸ் பண்ணிருக்காங்க. Buffer state is an area lying between borders of two powerful potentially hostile powers. The battle Plassey, which was won by deceived Victory Buxar, shown the military supremacy of India. சரிங்களா? பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிறது ஒரு ஒரு ட்ரெச்சரினால ஜெயிச்சது. ஆனா வந்து பக்சருங்கிறது ரொம்ப மிலிட்டரினால ஜெயிச்சது. சரிங்களா? பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் மேட் யூரோப்பியன் இன்ரோட் இன்டு பெங்கால். பெங்காலுக்குள்ள பேட்டில் ஆஃப் பிளாசினால யூரோப்பியர்களுக்குள்ள வந்தாங்க. ஆனா பக்சர் ஜெயிச்சதுனால அவங்களோட கால்தடம் பதிக்கப்பட்டது. If the Battle of Plassey made English a powerful factor, in the politics of the Bengal, the victory of Buxar made them the contender of supremacy of our country. Battle of Plassey வந்து இங்கிலீஷ்காரங்கள ஒரு பவர்ஃபுல் ஆளா உருவாக்குச்சு. பேட்டில் ஆஃப் பக்சர்ங்கிறது இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய பவரா வந்து அவங்களை உருவாக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. English power in northern India became unchallengeable. The whole territory up to Allahabad lay at the feet of the road of Delhi was open. டெல்லி வரைக்கும் அவங்களோட எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அடுத்த அட்டாக் டெல்லி தான். Never after Battle of Buxar did the Nawab of Bengal or out challenge superior of position of company. Rather, subsequent year witnessed the tightening of English grip over this region. இது உங்களுக்கு தெரியும். இதே ஒரு தடவை படிச்சு தான் செய்யணும். ஓகேவா? புரிஞ்சா? இப்ப பேட்டில் புரிஞ்சா? இது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? இந்த மாடர்ன் இந்தியா மட்டுமே 70 மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு. பொறுமையா நடத்தணும் அப்படின்னா அப்படி நிறைய இருக்கு. இது வந்து கொஞ்சம் இது எக்ஸாம்பிளோட தான். மெயின்ஸுக்கும் சேர்த்த மாதிரி இருக்குது. ஸோ பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது இப்படி போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மெதுவா கொண்டு போகணும். 1 இயர் கோர்ஸ்ங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து நாளையில இருந்து 9:30க்கு வந்துருங்க. சரிங்களா? வந்தோடனே ஒரு டெஸ்ட். சரிங்களா? படிக்கலாம் வேண்டாம். சும்மா பிளைண்டா வாங்க. கொஸ்டின் பேப்பர் அவர் தருவாரு. நீங்க டெஸ்ட் எழுதுங்க. வந்தோடனே ஒரு 10 o'clock நான் வந்தோடனே ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். டெய்லி 20 கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர்ல ஓஎம்ஆர்லாம் வேண்டாம் இதுக்கு. ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்படும். ஆன்சர் வந்து நம்ம போர்டில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டெய்லி 20 ஃபேக்ட்ஸ் மக்கப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 60 நாள்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எத்தனை ஃபேக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? 1000 ஃபேக்ட்ஸ் தாண்டிடுமா? 1200 ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ 1200 ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க படிச்சாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் பாதி மார்க்காச்சும் வந்துடும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அது போக இது இப்போ ஆர்டர் வைஸா இது போகட்டும். இது ஒரு டெஸ்ட் வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அது வந்து ரேண்டம் டெஸ்ட், இது ரேண்டம் டெஸ்ட். ரேண்டமா இருக்கும். ரேண்டமா இப்ப 20 கொஸ்டின். மேக்ஸா இருக்கலாம், இதா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம் உள்ள. சரிங்களா? 20 கொஸ்டின். அது மட்டும் டெய்லியும் வந்து மக்கப் பண்ணிட்டே வந்துருங்க. சரிங்களா? நடத்த மக்கப் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அது ஒரு பேட்டர்னா வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்டடி. இது வந்து ஒரு ஸ்டடி. இது வந்து அலைனா கரெக்டா போகுது. இதுல இருந்து நம்ம அடுத்த மாசம் வந்து டெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வரலாம். சரிங்களா? அது டெஸ்டோட ஃபியர் போகும். உங்களுக்கு மைண்ட்ல வந்து அப்ப இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கா, இப்படிலாம் வருமா? டிஎன்பிசி ரேஞ்ச் தான், ஐஏஎஸ் மாதிரிலாம் வராது. சரிங்களா? ஸோ தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது பாக்குறேன் நான். சரிங்களா? ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இதுல?